ராமானுஜதயா பாத்திரம் ஞான வைராக்யபூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதார்யம் வந்தே வேதாந்ததேசிகம். தஸ்மை ராமானுஜார்யாய நமः பரமயோகினே யஸ்ருதிஸ்மிருதிசூத்ராணாம் அந்தர்ஜ்வரமசீஷமதே யஸ்ய சாரஸ்வதம் ஸ்ரோதோ வகுளாமோதவாசிதம் ஸ்ருதீனாம் விஸ்ரமாயாலம் ஷடாரிம் தம் உபாஸ்மஹே. வைகுண்டநாத விஜயாசன பூமிபால தேவேஷ பங்கஜ விலோச்சன சோரநாட்யான் நிக்ஷேப வித்தமகராயத கர்ணபாஷான் நாதம் நமாமி வகுலாபரணேன சார்த்தம். கூடச் சென்னேன் இனியன் கொடுக்கேன் கோள்வளை நெஞ்சத் தொடக்கமெல்லாம் பாடத் தொழிய இழந்து வைகள் பல்வளையார் முன் பரிசழிந்தேன். மாடக் கொடிமதில் தென்குளந்தை வன்குடபால் நின்னமாயக் கூத்தன் ஆடல் பறவை உயர்த்த வெல்போர் ஆழிவலவனை ஆதரித்து. 108 திவ்யதேச வைபவங்கள்ல பாண்டிய நாட்டு திருப்பதிகளில் ஆழ்வார் நவ திருப்பதிகளில் ஒன்றாக இருக்கக்கூடிய திருக்குழந்தைன்னு சொல்லக்கூடியதான பெருங்குளம் என்கிற திவ்யதேசத்தினுடைய வைபவத்தை அனுபவித்துக் கொண்டு வருகிறோம். நேற்றைய தினம் எம்பெருமானையும் பிராட்டிமார்களையும் ஸ்தல புராணத்தையும் அனுபவித்தோம். மூலவரான சீனிவாசனுடைய வைபவத்தையும் உற்சவரான சோரநாட்டியன் மாயக்கூத்தனுடைய வைபவத்தையும் அனுபவித்தோம். அதைத் தொடர்ந்து தேவகுருவான பிருகஸ்பதி இந்த க்ஷேத்திரத்திலே சாப விமோசனம் பெற்ற வரலாறை இப்போது பார்க்க போகிறோம். தேவகுருவான பிருகஸ்பதிக்கு ஒரு சமயம் தீராத பெண்ணாசை ஏற்பட்டது. அப்போது தன்னுடைய காரியம் அனுஷ்டானம் இதையெல்லாம் விட்டுட்டு சதா ஸ்திரீலோலனாக இருந்திருந்தான். அப்போது அவனுக்கு தர்ம தேவதையினுடைய சாபம் ஏற்பட்டது. ஒரு தேவகுருவா ஒரு ரிஷியா இருந்துட்டு அதீதமான காமத்திலே ஈடுபட்டு ஸ்வரூபம் கெட்டு புத்தி கெட்டு அனுஷ்டானத்தை எல்லாம் விட்டு இப்படி மட்டமா நடந்துட்டபடியினாலே சக்தி எல்லாம் இழந்து அந்த சாபத்தை தீர்த்துக் கொள்வதற்காக பூமியிலே பிறக்க கடவது அப்படின்னு தர்மதேவதையினுடைய சாபம் பிருகஸ்பதிக்கு ஏற்பட்டது. தன் தவற்றுக்கு வருந்திய பிருகஸ்பதி தர்மதேவதையினிடத்திலேயே மன்னிப்பு கேட்டு சாப விமோசனம் கேட்டான். அப்போது தர்மதேவதையானவள் சொன்னால், தாமிரபரணி நதிக்கரையிலே இருக்கக்கூடிய பெருங்குளம் அப்படின்னு சொல்லக்கூடியதான தீர்த்தத்தினுடைய கரையிலே இருக்கக்கூடிய எம்பெருமானை நோக்கி தபஸ் பண்ணி அவனாலே சாப விமோசனம் பெறலாம் அப்படின்னு சொன்னால், அதுக்கேற்ப தேவகுருவான பிருகஸ்பதி தாமிரபரணி நதியினுடைய வடகரையிலே இருக்கக்கூடியதான இந்த திருக்குழந்தை என்கிற பெருங்குளம் திவதேசத்திற்கு போய் அங்கே இருக்கக்கூடிய புண்ணிய தீர்த்தமான அந்த மகா தடாகம் பிருகத் தடாகம் என்றெல்லாம் சொல்லப்படுகிற பெரிய குளத்தில் பெருமை பெற்ற குளத்தில் பெருங்குளத்தில் தினம் தீர்த்தமாடிண்டு பல நாள் தீவிரமா தபஸ் பண்ணி சாப விமோசனம் பெற்றான். அவனுடைய தபஸுக்கு இறங்கிய பெருமாள் இந்த ஊர் ஸ்ரீனிவாசன் மாயக்கூத்தன் அவனுக்கு முன்னாலே வந்து நின்று ஸ்ரீனிவாசனாக திருவேங்கடமுடையானாக சேவை சாதித்தார். தினம் பெருங்குளம் தீர்த்தத்துல தீர்த்தமாடிண்டு திருவேங்கடமுடையான் விஷயமான வெங்கடேஷ அஷ்டாட்சரி மந்திரத்தை ஜபித்துக் கொண்டு இந்த பெருங்குள தீர்த்த கரையிலே இவன் பல்லாயிரக்கணக்கான வருஷங்கள் தபஸ் பண்ணிட்டு வந்தான். அந்த தபஸுக்கு இறங்கிய பெருமாள் பெருங்குளக்கரையிலே பிருகஸ்பதிக்கு இங்கே மூலவராக இருக்கக்கூடிய திருவேங்கடமுடையான்னு சொல்லக்கூடியதான தன்னுடைய ஸ்ரீனிவாச சேவையை கொடுத்தருளினான். அவன் கண்ணார சேவித்தான். அடியேன் பண்ணின தப்பினாலே அடியனுக்கு சக்தி போயிடுத்து, தர்மதேவதையினுடைய சாபம் சாப விமோசனமா தான் இங்க வந்து தபஸ் பண்ணி தேவரீரை சேவிக்கணும்னு சொன்னா, அதுக்கு ஏற்றபடி பண்ணிவிட்டேன். அடியேன் பண்ண தப்ப பெருமாள் மன்னிக்கணும், அடியனுக்கு பழையபடி தேவகுருன்னு சொல்லக்கூடியதான அந்தஸ்தை தர வேணும்னு பிரார்த்தித்தான். பெருமாள் அப்படியே ஆறுது ததாஸ்து அப்படின்னார். வழக்கமா தபஸ் பண்றவா ஏதானும் கேட்டா அதுக்கு மேல ஏதாவது ஒரு வரம் தரக்கூடியது பெருமாளுடையதான ஒரு அற்புதமான குணம் அப்படின்னு பார்த்துட்டு வரும் தொடர்ந்து பல கஷேத்திரங்கள்ல. அந்த மாதிரி இந்த பெருமாள் பிருகஸ்பதியை பார்த்து உனக்கு வேற ஏதானும் கூட வேணும்னா கேளு நான் தரேன் அப்படின்னார்.
அப்போ ப்ரகஸ்பதி எம்பெருமானிடத்துல கேட்டான், சுவாமி, இந்த க்ஷேத்திரத்திலே தேவரீர் திருவேங்கடமுடையான் அதாவது ஸ்ரீனிவாசனாகவும் சோரநாட்டியம்னு சொல்லக்கூடிய மாயக்கூத்தனாவும் சேவை சாதிக்கிறீர். அடியனுக்கு திருவேங்கடமுடையானா ஸ்ரீனிவாசனா சேவை கொடுத்துட்டீர். எனக்கு சோரநாட்டியனா மாயக்கூத்தனா சேவை சாதிக்கணும். முன்னொரு காலத்திலே அஸ்மசாரன்னு சொல்லக்கூடிய அந்த குரூரனான ராட்சசன் அசுரன் அவனை சம்ஹாரம் பண்றதுக்காக தேவரீர் அவனோடு கூட சண்டை போட்டு சோரநாட்டியம்னு சொல்லக்கூடியதான மாய கூத்த ஆடனங்கள அந்த நடனத்தை அந்த சோரநாட்டியத்தை நான் சேவிக்கும்படியாக எனக்கு அனுகிரகம் பண்ணணும். அந்த மாயா நடன கோலத்திலே உம்மை நான் சேவிக்கணும்னு பிரார்த்திச்சான். உடனே பெருமாள் அப்படியே தரேன்னு சொல்லிட்டு அன்னைக்கு அஸ்மசாரண சம்ஹாரம் பண்ணின போது எப்படி மாய கூத்தாடினாரோ சோரநாட்டியம் ஆடினாரோ அதே மாதிரியான நடனத்தை இவனுக்கு காட்டி அனுப்பினார் பெருமாள். அப்போ அவன் சேவிக்கிறச்ச அங்கிருந்த பக்தால்லாம் கூட பெருமாளுடையதான அந்த மாய கூத்தை சேவித்தா. கூத்து அப்படின்னா தூய தமிழ்ல நடனம் அப்படின்னு அர்த்தமா இருது. ஒழுங்கா தமிழ் தெரிஞ்சுக்காத பல மேதாவிகள் கூத்து அப்படின்னு சொன்னா அது ஒரு கேவலமான வார்த்தை, ஏதோ மரண காலத்தில் ஆடுவது அப்படின்னு இப்படி எல்லாம் அபசகுணமா பேசாதே, இப்படி எல்லாம் ரொம்ப லோக்கலான வார்த்தைகள்லாம் பயன்படுத்தாதே அப்படின்னு பொங்கரா என்னமோ. தமிழ் ஞானம் இல்லாததுதான் காரணம். திரு அரிமேய விண்ணகரம்னு சொல்லக்கூடிய திவதேசத்திலே பெருமாளுக்கு குடமாடு கூத்தன்னு திருநாமம். குடத்தின் மேல் ஒரு திருவடியை வைத்துக் கொண்டு கூத்தை ஆடின பெருமாள் அப்படின்னு. கூத்து அப்படின்னா தூய தமிழ்ல நடனம் அப்படின்னு பேரு. வேங்கடத்து ஆடு கூத்தனுக்கு அப்படின்னு திருவேங்கடமுடையான ஆழ்வார் சொன்னார். திருவேங்கடமலையிலே அலர்மேல் மங்கை நாச்சியாருடைய கையை கோர்த்து கொண்டு ஆனந்த நடனமாடக்கூடியவன் அப்படின்னு அர்த்தம். வேங்கடத்து ஆடு கூத்தன், வெண்ணைக்கு ஆடும் கூத்தன் அப்படின்னு கண்ணனுக்கு திருநாமம். கண்ணனுக்கு வெண்ணன்னா ரொம்ப பிரியம். கோபியர்கள் யாரானோ வெண்ணெய் கடைஞ்சிட்டு இருப்பா. அப்ப அவள் இடத்துல போய் எனக்கு ஆசையா இருக்கு கொஞ்சம் வெண்ணெய் கூட சாப்பிடணும்னு கேட்பான் இவன். கண்ணா நீ ரொம்ப நன்னா ஆடுவியே, ஏதாவது ஒரு 2 ஸ்டெப்பு போடு நான் தரேன்னு வாய்வா. சரின்னு பெருமாள் ஆடி காட்டுவார். அதை பார்த்து சந்தோஷப்பட்டு இவால வெண்ணெய் கொடுப்பா, வாங்கி சாப்பிடுவார். அதனால பெருமாளுக்கு வெண்ணைக்கு ஆடும் கூத்தன், வெண்ணைக்கு ஆடும் பிள்ளைன்னு பேரு. அவ கொடுக்கிற வெண்ணெய்க்கு ஆசைப்பட்டு ஆடுறானாம் பெருமாள். ஆக குடங்கள் எடுத்து ஏறவிட்டு கூத்தாட வல்ல எங்கோவே அப்படின்னு ஆழ்வார் சாதிக்கிறார். இப்படி கூத்துன்னு சொன்னால் தூய தமிழ்ல நடனம்னு அர்த்தமாறுது. அது ஒன்னும் அபசகுணமான வார்த்தையெல்லாம் கிடையாது. லோகத்துல எதெல்லாம் அபசகுணமான சப்தம்னு சொல்றோமோ அந்த சப்தங்கள் எல்லாம் அமங்கலமான சப்தங்கள் எல்லாம் கூட ஆழ்வாருடைய வாக்கிலே பரம பவித்திரமான சப்தங்களா மாறி போயிடுச்சு. யாரானும் பேசிட்டு இருக்கிறச்ச ஐயோன்னு சொன்னா எதுக்கு ஐயோன்னு சொல்ற, அப்படி சொல்லாதேன்னு சொல்றாள் இல்லையோ. நீலமேனி ஐயோ நிறை கொண்டதன் நெஞ்சினையே அப்படின்னு திருப்பானாழ்வார் சாதித்த போது அந்த ஐயோன்னு சொல்லக்கூடியதான சப்தம் எம்பெருமானுடைய திருமேனி அழகை என்னாலே பூரணமாக ஜீரணம் பண்ணி கொள்ள முடியவில்லையே ஐயோ அப்படின்னு சொல்வது போல ஆழ்வாருடையதான உணர்ச்சி பெருக்கை காட்டித்தங்கே. அங்கே ஒன்னும் அமங்கலமான சொல்லெல்லாம் கிடையாது. அது அதே மாதிரி மரணம் அப்படின்னு சொன்னால் அது ஒரு அமங்கலமான சொல் அப்படின்னு சொல்றோமே, வாஸ்தவம் தான். ஆனால் அந்த சொல்லும் கூட நம்மாழ்வார் வாயாலே பெருமை பெற்று விட்டது. சரணமாகும் தனதால் அடைந்தார்க்கெல்லாம் மரணமானால் வைகுந்தம் கொடுக்கும் பிரான் அப்படின்னு அமங்கலமான சொற்கள் எல்லாம் கூட ஆழ்வார் வாக்கிலே பரம பவித்திரமாக ஆயின. அந்த வார்த்தை யாரானு சொன்னா அபசகுணமான சப்தம் அமங்கல சப்தம் சொல்லாதேன்னு காலாகாலமா நிந்திச்சுட்டு வராளோ இல்லையோ. அப்ப அந்த வார்த்தைகளுக்கெல்லாம் நம்மளை கேட்கறச்சே எல்லாரும் இந்த மாதிரி சொல்றாளேன்னு எத்தனை மனசு கஷ்டம் இருக்கும். அந்த வார்த்தைகள்லாம் ஏங்கித்தோ என்னமோ ஆழ்வார் திருவாக்காலே தங்களுடையதான அவமானம் தீர்ந்து தங்களுக்கும் ஒரு பவித்திர நிலை கிடைக்க வேண்டும் என்பதற்காக இந்த வார்த்தைகள் எல்லாம் கூட ஆழ்வார் வாக்கிலே பெருமாள் விஷயமாக மாறி தமிழ் வேதம்னு சொல்லக்கூடியதான 4000 திவ்ய பிரபந்தத்திலே இடம்பெற்றிருக்கின்றன. எத்தனையோ வைதிகர்களான மகான்களாலே பெருமாள் சன்னதியிலும் திருமாளிகைகளிலும் இந்த வார்த்தைகள் எல்லாம் சொல்லப்படுகின்றன. ஆகையினாலே மங்கள சப்தம் அப்படின்றது எது அப்படின்னா பகவான் விஷயமா எது சொல்லப்பட்டாலும் அது மங்கள சப்தமே. ஆகையினாலே கூத்து அப்படின்னா ஒன்னும் சீப்பான வார்த்தையெல்லாம் கிடையாது, நடனம்னு அர்த்தம் தூய தமிழ்ல. இத பெருமாள் விஷயமா மட்டுமல்லாமல் பல இலக்கியங்களிலும் கூத்து என்கிற பதத்தை நடனம் என்கிற பொருளிலே பயன்படுத்தியதை காண முடிகிறது. ஆகையினாலே எம்பெருமானே அந்த மாய கூத்தை நான் சேவிக்க வேணும்னு பிரார்த்தித்தான். பெருமாள் அதே மாதிரி அவனுக்கு சோர நாட்டியனா மாய கூத்தனா தன்னுடைய சேவையை 2வது முறையா காட்டினான். ஏற்கனவே அஸ்மசாரனை சம்ஹாரம் பண்ணுவதற்காக ஆடிய மாய கூத்து ஒண்ணு,
இப்போ ப்ரகஸ்பதிக்காக அனுகிரகம் பண்ணின மாயக்கூத்து ரெண்டாவதுன்னு 2 முறை எம்பெருமான் இந்த ஊர்ல சோரநாட்டியம் ஆடினான். இப்படி ப்ரகஸ்பதி பலமுறை சாபத்தினாலே பூலோகத்துக்கு வந்து சக்தி இழந்து தபஸெல்லாம் பண்ணின கதையை பல இடத்துல பார்த்திருக்கோம். காஞ்சிபுரத்திலே தேவபெருமாளுடையதான சரித்திரத்தை ரொம்ப விஸ்தாரமாக அனுபவித்த போது வாதுயர் தேவகுருவுக்கு இறங்கி துவாபரத்தில் அப்படின்னு சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். துவாபர யுகத்திலே இந்திர சபையிலே தர்ம விஷயமான ஆராய்ச்சியிலே விசாரத்திலே தப்பான தீர்ப்பு சொன்னதுக்காக மற்ற ரிஷிகளோட சாபம் ப்ரகஸ்பதினு சொல்லக்கூடிய தேவகுருவுக்கு கிடைத்து அவளுடைய சாபத்தினாலே தேவகுருவாக இருக்கக்கூடிய சக்தி, தேவனாக இருக்கக்கூடிய சக்தி, ரிஷியாக இருக்கக்கூடிய சக்தி இதெல்லாம் இழந்து சாதாரண மனுஷனா காஞ்சிபுரத்திலே அனந்தசரஸ் கரைக்கு வந்து 10,000 வருஷங்கள் தேவப்பெருமாளை குறித்து தபஸ் பண்ணி பெருந்தேவி நாயிகா சமேத பேரருளாளனுடைய அனுகிரகத்தினாலே தேவகுரு சாபம் நீங்க பெற்றான். அப்போ பெருமாள் அவன் இழந்த சக்தியை எல்லாம் அந்த ப்ரகஸ்பதிக்கு திரும்ப கொடுத்தார். வேற என்ன வேணும்னு கேட்ட போது இந்த யுகம் முடிகிற வரைக்கும் எம்பெருமானே உன்னை ஆராதித்துக் கொண்டிருக்க வேணும் அப்படின்னு கேட்க பெருமாளும் அப்படியே ஆராதித்துக் கொண்டிரு, துவாபர யுகம் முடிகிற வரைக்கும் உன் கையால எனக்கு திருவாராதனம் பண்ணிட்டு துவாபர யுகம் முடிகிற சமயத்திலே நீ தேவலோகத்துக்கு போய் வழக்கமா அங்கே தேவகுருன்னு சொல்லக்கூடியதான ஆச்சாரிய பதவியை வகித்து விட்டு பிரளய காலம் வரைக்கும் ப்ரகஸ்பதியா தேவகுருவா இருந்து அவளை வழி நடத்திட்டு பிரளய காலத்திலே என்னுடைய ஸ்ரீவைகுண்டத்துக்கு வந்து சேருவாயாக பெருமாள் மோட்சம் கொடுத்தார் அவனுக்கு. இப்படி தேவகுருவான ப்ரகஸ்பதி பல இடங்கள்ல தபஸ் பண்ணி பெருமாளாலே அனுகிரகம் பெற்றிருக்கிற கதையை நாம பார்த்திருக்கோம். அந்த மாதிரி இந்த க்ஷேத்திரத்துல அவனுடைய ஸ்தாபல்யம்னு சொல்லக்கூடிய சபல புத்தியினாலே வந்த ஒரு சாபம் நீங்கித்து, அதோடு கூட எம்பெருமான் அவன் ஆசைப்பட்டபடி மாயக்கூத்தையும் காட்டினான் அப்படின்றது விஷயம். இப்போ பெருமாள் 2 பேருக்கு பிரத்யக்ஷம்னு பார்த்தோம். ஒன்னும் வேதசாரன்னு சொல்லக்கூடிய பிராமணன், இன்னொன்னும் தேவகுருவான ப்ரகஸ்பதி. ப்ரகஸ்பதி விஷயம் இப்பதான் பார்த்தோம். வேதசாரனுடைய சரித்திரமும் பார்த்தா எடுத்து அதுல ஒரு விஷயம் என்னன்னா, வேதசாரனுடைய மனைவி உள்பட 999 பெண்களையும் சிறைப்படுத்தி வைத்திருந்தான் அஸ்மசாரன். அவனிடத்துல இருந்து அவளை எல்லாம் மீட்டுண்டு வந்து அவ இடத்துல சேர்ப்பிப்பதற்காக பெருமாள் போனார் இந்த விதேசத்திலேருந்து. அப்போ கருட வாகனத்தின் மேலதான் பெருமாள் போறார். ஆகையினாலே பெருமாளை தன் முதுகிலே சுமந்து கொண்டு போய் அந்த 999 பெண்களையும் காப்பாற்றி விடுவித்து திரும்பவும் பெருமாளை இந்த திவ்யதேசத்திற்கு அழைத்து வந்தபடியினாலே கருடன் எப்போதும் புறப்படுவதற்கு தயாரான நிலையிலே இந்த திவ்யதேசத்திலே சேவை சாதிக்கிறார். எப்படியானா ஸ்ரீவில்லிபுத்தூர்ல ஆண்டாள் சன்னதியிலே ஆண்டாளுக்கும் ரங்கமன்னாருக்கும் அருகே கருடன் இருக்கிறாரோ அந்த மாதிரி இந்த திவ்யதேசத்திலும் கருடன் இருக்கிறார். ஒரு வித்தியாசம் என்னன்னா, அங்க கருடன் மூலவரா இருக்கார், இங்க உற்சவரா இருக்கார். காரணம் என்னன்னா, உற்சவரா இருக்கக்கூடியவா தான் புறப்படுவா, மூலவரா இருக்கிறவா ஒரே இடமா தான் இருப்பா. உற்சவ மூர்த்தி அப்படின்னா உற்சவம் கண்டருள்கிற மூர்த்தி, இடத்தை விட்டு அசையக்கூடிய மூர்த்தி, வலம் வரக்கூடிய மூர்த்தி. இப்ப இங்க இருக்கிற கருடன் இமயமலை வரைக்கும் பெருமாள் அழிச்சுட்டு போய் திரும்ப அழிச்சுட்டு வந்தார். அதனால உற்சவ மூர்த்தி புறப்படுறதுக்கு தயாரான நிலையில இருக்கக்கூடிய கருடன். அதுலயும் 2 கருடன் இருக்கா. ஒரு பிராச்சீன கருடன் கொஞ்சம் பெரிய திருமேனி, ஒரு புது கருடன் கொஞ்சம் சின்ன திருமேனி அப்படின்னு விசேஷமா கருடனை சேவிக்கணும் இங்க. ஏன்னா பொதுவா பல திவதேசங்கள்ல கருடன் சொல்லக்கூடியவர் பெருமாளுக்கு எதிரில் இருக்கக்கூடிய சன்னதியில் இருப்பார். ரொம்ப குறைந்த திவதேசங்கள்லயே ஏதோ ஒரு காரணம் பற்றி பெருமாள் கூடவே நிக்கிறதோ, இல்ல கர்ப்ப கிரகத்துல இருக்கிறதோ, இல்ல தனி சன்னதியில் இருக்கிறதோ, அந்த மாதிரி எல்லாம் இருப்பார். உதாரணமா நாச்சியார் கோயில்ல கல்கருடன் பிரசித்தி, அவருக்கு நிறைய மகாத்மியம் பிரபாவம் எல்லாம் உண்டு அங்கே. அதனால பெருமாளுக்கு பக்கத்துல ஒரு தனி சன்னதி, தனி வழிபாடுகள், தனி உற்சவங்கள்னு விசேஷமா நடக்கிறது கருடனுக்கு. அதே மாதிரி சில திவதேசங்கள்ல கர்ப்ப கிரகத்துல கருடன் அப்படி கையை கட்டிண்டு பவ்யமா பெருமாள் என்ன சொன்னாலும் பண்றதுக்கு காத்துட்டு இருக்கக்கூடிய அடியவராக நின்று இருக்கார். அதையும் சேவிக்க முடியறது. அந்த மாதிரி பெருமாள் எப்ப கூட்டாலும் புறப்பட்டு அவரை முதுகுல சுமந்துண்டு பறப்பதற்கு சித்தமான நிலையிலே கருடன் இருக்கக்கூடியதான சேவையை இந்த திவதேசத்திலே சேவிக்கலாம். இப்போ இந்த திவதேச விஷயமான ஸ்தல புராணம் எல்லாம் முடிஞ்சு போயிடுத்து. கோவில் அமைப்பு ரொம்ப ஆச்சரியமான கோவில் அமைப்பு. இங்கே இந்த ஊரே ரொம்ப ஆச்சரியமான ஊர். ஏற்கனவே சொன்னது போல திருப்புளிங்குடின்னு சொல்லக்கூடிய காய்சினவேந்தன் சன்னதியிலேருந்து ஒரு 6-7 கிலோமீட்டர் போனா வரக்கூடிய ஊர் இது. அப்படியே அதே ரோட்ல மேல போகணும். நிறைய வயல்வெளிகளுக்கு நடுவே
பெருங்குளம்னு சொல்லக்கூடிய பெரிய ஏரியை போன்ற தடாகத்தினுடைய கரையிலே இருக்கக்கூடியதான திவ்யதேசம். குழந்தை, குளத்தை உடைய வனம் அப்படின்னு தடாக வனம்னு சம்ஸ்கிருதத்துல பேரு. சுத்தி நிறைய மரம் செடி கொடிகளோடைய கூட இயற்கை எழில் கொஞ்சக்கூடியதான திவ்யதேசம். அந்த பெருங்குள கரையில அப்படியே பயணப்பட்டு கோவில் வாசலுக்கு போனோமானா, இந்த பெருங்குளம்னு சொல்லக்கூடிய ஏரி இல்லாமல் கோவிலுக்கு முன்னாலே நமக்கு வலதுபுறத்திலே, கோவிலுக்கு இடதுபுறத்திலே படிகளோடு கூடிய ஒரு புஷ்கரணியும் உண்டு, ஒரு குளமும் உண்டு. பிரம்மோற்சவ சமயத்திலே எம்பெருமான் தீர்த்தவாரி கண்டருள்ளக்கூடியதான புஷ்கரணி இது. பகவானுடைய ஸ்ரீபாத தீர்த்தம் சேருகிற புஷ்கரணியானபடியினாலே அதை சேவிச்சுண்டோ இல்ல தீர்த்தமாடிண்டோ புரோக்ஷிச்சுண்டோ உள்ள நுழைஞ்சோமானா, சன்னதி தெருவுல நிறைய திருமாலைகள்லாம் உண்டு. அதெல்லாம் தாண்டி போனோமானா ஆச்சரியமான ஒரு மொட்டை கோபுரம் போன்ற அமைப்பிலே ஒரு முன் மண்டபம், முகப்ப மண்டபம் வருது. அதை தாண்டி உள்ள நுழையறச்ச 3 நிலைகள் கொண்ட ராஜகோபுரத்தை சேவிக்கலாம். அந்த ராஜகோபுரத்தை சேவிச்சுண்டு உள்ளே போனோமானா துவஜஸ்தம்பம்னு சொல்லக்கூடியதான கொடிமர சேவை, பலிபீட்ட சேவை. அதையும் தாண்டி உள்ள போனோமானா பெருமாளுக்கு முன்னாலே சேவை சாதிக்கக்கூடிய பெரிய திருவடின்னு சொல்லக்கூடிய கருடனுடைய சந்நிதி. கருடனை சேவிச்சுட்டு அர்த்த மண்டபத்தின் வழியாக உள்ள போனோமானா முதல்ல ஸ்ரீதேவி பூமி தேவி சமேத சோரநாட்டிய சுவாமி உற்சவர் மாயக்கூத்தர் உற்சவ பெருமாள் தாயார்கள் சேவை சாதிக்கிறார். அந்த உற்சவர் பெருமாள் தாயாருக்கு பக்கத்துல 2 கையும் கூப்பிண்டு புறப்படுறதுக்கு சித்தமான நிலையிலே ஒரு கருடன் சேவை சாதிக்கிறார். உற்சவர்களுக்கு பின்னாலே நீண்டு நெடிய நெடுமாலாக திருவேங்கடமுடையானாக, ஸ்ரீனிவாசனாக, வேங்கடவாணனாக ஆனந்த நிலைய விமானத்தின் கீழே மூலவர் வேங்கடவாணன் ஸ்ரீனிவாச பெருமாள் கிழக்கு நோக்கி நின்ற திருக்கோலத்திலே சேவை சாதிக்கிறார். அவருக்கு பக்கத்திலே வேதசாரன்னு சொல்லக்கூடிய பிராமணனும் அவனுடைய தர்மபத்னியான குமுதவல்லியும் பெருமாளை கைகூப்பி சேவிச்சுட்டு நிற்கிறா. இன்னொரு பக்கத்திலே பெருமாளாலே சாப விமோசனம் பெற்ற தேவகுருவான பிருகஸ்பதியும் பெருமாளை பார்த்து கையை கூப்பிட்டு இருக்கார். இந்த மூலவரான திருவேங்கடமுடையானுக்கு வலதுபுறத்திலே அலர்மேல் மங்கை தாயார் மண்டியிட்டுக் கொண்டு எம்பெருமானை கைகூப்பி சேவிக்கக்கூடிய நிலையிலே திருவிண்ணகரிலே பூமி பிராட்டியை போலே இங்கு சேவை சாதிக்கிறாள். இப்படி பெருமாள் பிராட்டிகள் மூலவர் உற்சவரை எல்லாம் சேவிச்சுண்டு வெளியில வந்தோமானா ஆச்சரியமா இன்னும் 2 கருடர்கள், அதாவது புதிய திருமேனியோடைய ஒரு கருடன், பழைய திருமேனியோடைய ஒரு கருடன் அப்படின்னு 2 கருடர்களை சேவிக்கலாம். ஆழ்வார்கள் சன்னதி, சுவாமி ராமானுஜர் சன்னதி, விஸ்வக்சேனர் சன்னதி, மணவாள மாமனியர் சன்னதி எல்லாம் உண்டு. இப்படி ஆச்சரியமா பிரதட்சணம் பண்றதுக்கு நீண்ட பிராகாரத்தோடைய கூட இருக்கக்கூடியதான ஆச்சரியமான பெரிய திருக்கோயில். பெரும்பாலும் நவ திருப்பதி கோயில்கள் எல்லாமே நன்னா பெருசாதான் இருக்கும். இந்த உற்சவருக்கு ஒரு தங்க கவச்சம், சொர்ண கவச்சம் உண்டு. அது ஏற்பட்ட ஒரு சன்னிவேசம், ஆச்சரியமான சன்னிவேசம். எப்படின்னா, ஆழ்வார் திருநகரிலே சுவாமி நம்மாழ்வாருடைய அவதார உற்சவத்திலே, வைகாசி மாச உற்சவத்திலே ஒரு நாள் நவ திருப்பதி எம்பெருமான்களுக்கும் கருட சேவை உற்சவம் நடக்கிறது. ராத்திரியில 9 பெருமாள்களும் கருட சேவையில எழுந்தருளி ஆழ்வார் திருநகரில சுவாமி நம்மாழ்வார் சன்னதி வீதியில சேவை சாதிக்கிறார். அவளை எல்லாம் சுவாமி நம்மாழ்வார் அம்ச வாகனத்துல எழுந்தருளி மங்களாதாசனம் பண்றார். பொதுவா பெருமாளுக்கு கருட வாகனம் அப்படின்னா தாயாருக்கு அம்ச வாகனம் அப்படின்னு சொல்றது சம்பிரதாயம். பெருமாள் புருஷன், சர்வேஸ்வரன், அதனால வேகமாக போகக்கூடியவன், அவனுக்கு கருடன் தேவை. நாச்சியார்கள்லாம் தனியா போகணும் அப்படின்னா பெண்கள் மென்மையானவா, சுகுமாரமானவா, அதனால அவ அப்படியே கொஞ்சம் நிதானமா அண்ணனடையில அன்னப்பறவை மேல உட்கார்ந்துட்டு போறது வழக்கம்னு சொல்ற மாதிரி பொதுவா பெருமாள் பிராட்டி 2 பேருக்கும் வாகன சேவை நடக்கிற திவதேசங்கள்ல பெருமாள் கருட சேவையில வந்தா அப்போது தாயார் ஹம்ச வாகனத்துலதான் வருவோம். ஒரு வானமாமலை ஆகட்டும், ஒரு நாச்சியார் கோயில் ஆகட்டும், இந்த மாதிரி எங்கெல்லாம் பெருமாள் கருட சேவையில வரச்ச தாயாருக்கும் வாகனம் உண்டோ அப்ப நிச்சயம் ஹம்ச வாகனம் தான். அந்த மாதிரி நவ திருப்பதி எம்பெருமான்கள் 9 பேரும் கருட சேவையில சேவை சாதிக்கிறச்ச சுவாமி நம்மாழ்வாருக்கு ஏன் ஹம்ச வாகனம் அப்படின்னா, இவர் நம்மாழ்வார் அல்ல, இவள் பராங்குஷ நாயகி.
ஒரு ஸ்ரீதேவியை போலே, ஒரு பூமி தேவியை போலே, ஒரு நீலாதேவியை போலே இவள் பராங்குஷ நாயகி கருந்தடங்கண்ணின்னு சொல்லக்கூடிய ஒரு பெண், பெருமாளுடைய தர்மபத்னி, திவ்ய மகிழ்ச்சிகள்ல ஒருத்தி. அதனால பெருமாள் கருட சேவையில வர சமயத்துல தாயார் ஸ்தானத்திலே இருக்கக்கூடிய இந்த பராங்குஷ நாயகி ஹம்சவாகனத்துல வரா அப்படின்னு அனுபவம். இந்த உற்சவம் தான் ரொம்ப நாளா நடந்துட்டு இருந்தது. இத சேவிக்க வந்த திருநாங்கூரை சேர்ந்த ஒரு சுவாமி இதே போல திருமங்கையாழ்வாராலே மங்களாசாசனம் பண்ணப்பட்ட 11 திவ்யதேசத்து எம்பெருமான்களுக்கும் கருட சேவை பண்ணி வைத்து அவ அத்தனை பேரும் திருமங்கையாழ்வாருக்கு சேவை சாதித்தா எப்படி இருக்கும்னு ஆசைப்பட்டு பண்ணின உற்சவம் தான் திருநாங்கூர் 11 கருட சேவை உற்சவம். அங்கேயும் பெருமாள்கள்லாம் கருட சேவையில எழுந்தருளிற போது பரகால நாயகி அப்படின்னு சொல்லக்கூடிய பராங்குஷ நாயகியை போன்றே நாயிகா பாவத்திலே எம்பெருமானனை அனுபவித்த பரகால நாயகிக்கும் அம்சவாகனம். இப்படி இவா நாயகிகளா இருக்க போய்தான் இவாளுக்கு அம்சவாகனம். இப்படி ஆச்சரியமாக இந்த உற்சவம் நடக்கிறது. இந்த உற்சவம் எப்பத்துல இருந்து நடக்கிறது அப்படின்னா, ஆழ்வார் திருநகரியிலே நாயக்கர் மண்டபம்னு ஒரு மண்டபம் உண்டு. அந்த மண்டபம் கட்டின போதுல இருந்துதான் பெருமாளங்க எழுந்தருளி 9 கருட சேவை உற்சவம் நடக்கிறதுன்றது ஆரம்பித்தது. அந்த நாயக்கர் மண்டபம் கட்டி முடிச்ச பிறகு முதல் வருஷம் வைகாசி உற்சவம் ஆழ்வாருக்கு நடந்தது. வைகாசி விசாக அவதார உற்சவம் 10 நாள். அதுல நவதிருப்பதி எம்பெருமான்களும் எழுந்தருளி கருட சேவை ஆச்சு. அப்போ இத்தனை எம்பெருமான்களையும் ஒரே சமயத்துல கருட சேவையில சேவிக்கணும்ன்ற ஆசையில சென்னையில இருந்து ஒரு ஸ்ரீ வைஷ்ணவ குடும்பம் வந்திருந்தா. அவ முதல்ல ஆதிநாத பெருமாளை சேவிச்சுட்டு வந்துட்டு மத்த பெருமாள்கள்லாம் ஏழனோன்னு காத்துட்டு இருக்கா பெருமாள்களை சேவிக்க. அப்போ அவளுக்குள்ள பேசிண்டாலாம் மாமாவும் மாமியும். நவ திருப்பதி பெருமாள்கள் 9 பேர்ல ஆதிநாத பெருமாள் இந்த ஊர் பெருமாள், இவரை விட்டுடலாம். இவரை தவிர 9 பேர்ல யார் முதல்ல வந்து சேர்றாளோ அவளுக்கு நாம ஸ்வர்ண கவசம் பண்ணி சாத்தலாம் அப்படின்னு பிரார்த்திச்சுண்டாலாம். அவளுக்குள்ள பேசிண்டாலாம். அப்படியே அவ பேசிண்டு பிரார்த்திச்சனை பண்ண போது முதல்ல திருக்குழந்தை திவதேசத்து பெருமாள் இந்த சோரநாட்டியன் மாயக்கூத்தனங்க எழுநேரம். உடனே அவ நாம பேசின்றபடி இந்த பெருமாளுக்கு பண்ணணும்னு பெருமாள் சங்கல்பம், இவருக்கே பண்ணிவிடலாம்னு சொல்லி அவ பிரார்த்தனையை நிறைவேற்றினா. இந்த எம்பெருமானுக்கு ஸ்வர்ண கவசம் சமர்ப்பித்தா. அப்படிதான் இந்த எம்பெருமானுக்கு ஸ்வர்ண கவசம் வந்ததுன்னு சொல்லக்கூடியது அது ஒரு பக்தியை காட்டக்கூடிய, பக்தர்களுடைய பிரார்த்தனையை பகவான் ஏற்றுக்கொண்டு அனுகிரகித்ததான ஒரு சரித்திரம் அது. இப்படி மனசார யார் ஆசையோட பிரார்த்திச்சுக்கிறாளோ, பக்தியோட பிரார்த்திச்சுக்கிறாளோ அவ கிட்டக்க பண்ணிக்கிறது தான் பெருமாள் எதிர்பார்க்கிறான் அப்படின்றத நாம புரிஞ்சுக்கணும். யார் நிறைய பணம் செலவழிக்கிறா, யார் கம்பேரிட்டிவ்லி நிறைய பண்றா, அதெல்லாம் பெருமாள் எதிர்பார்க்கறது இல்லை. யார் தூய்மையான உள்ளன்போடே பண்ணுகிறார்களோ அதைத்தான் பெருமாள் ஏத்துக்கிறான். இதுக்கு திருவேங்கடமுடையான் விஷயமான குறும்பருத்த நம்பி சரித்திரம் ஒரு உதாரணம். ராஜா சமர்ப்பித்த ஸ்வர்ண புஷ்பத்தை தள்ளிட்டு குறும்பருத்த நம்பி சமர்ப்பித்த மண் புஷ்பங்களை திருவேங்கடமுடையான் ஏற்றுக்கொண்டு சேவை சாதித்தானே, அது குறும்பருத்த நம்பியினுடைய தூய பக்தியை பெருமாள் அங்கீகரித்த விஷயம். அது மாதிரிதான் இதுவும். அவனும் ஸ்ரீனிவாசன் தான், இவனும் ஸ்ரீனிவாசன் தான். இப்போ எம்பெருமானுக்கு நடக்கக்கூடிய உற்சவங்கள்னு பார்த்தால், வைகாசி மாசத்திலே விசாக நட்சத்திரத்தை ஒட்டி ஆழ்வார் திருநகரியிலே நடக்கக்கூடிய 10 நாள் அவதார உற்சவத்தில் 5ஆம் நாள் அன்னைக்கு 9 திவதேச பெருமாள்களும் ஆழ்வார் திருநகரிக்கு எழுந்தருளி நம்மாழ்வாருக்கு கருட சேவை சாதிக்கிறாளே, அதுல இந்த பெருமாளும் எழுந்தருள்றார். இது வைகாசியில முக்கியமான உற்சவம். இதெல்லாம் நடக்கிறது. இப்போ நாம எங்க இருந்து அனுபவிக்கிறது அப்படின்னா, ஆழ்வார் திருநகரியில நம்மாழ்வார் சன்னதி வாசல்ல நின்றுண்டு ஒரு பெருமாளா வரான்னா அவளை சேவிக்கிறது அனுபவிக்கிறதுன்றது ஒரு வகையான அனுபவம். இன்னொரு அனுபவம், நம்மளால எந்த பெருமாளோட கலந்துக்க முடியறதோ அந்த பெருமாள் சன்னதிக்கு போய் சன்னதியிலேருந்து பெருமாளோடைய ஆழ்வார் திருநகரிக்கு வர்றது அப்படின்னு அனுபவிக்கிறது இன்னொரு அனுபவம். உதாரணமா ஸ்ரீவைகுண்டம் பெருமாளோட வரணும்னு ஆசைப்பட்டா ஸ்ரீவைகுண்டத்துக்கு முதல்ல போயிட்டு பெருமாள் அங்கேருந்து கருட வாகனத்துல புறப்பட்டு வரச்சு அங்கேருந்தே பெருமாளோட கூட ஆழ்வார் திருநகரி வரைக்கும் வரது. இல்ல திருப்புலிங்குடி பெருமாளோட வரணும்னு ஆசையா அங்கே இருந்து வர்றது, இல்ல இந்த மாயக்கூத்தனோட வரணும்னு ஆசையா அங்கேருந்து வர்றது அப்படின்னு அனுபவிக்கலாம். இது ஒரு வகை. இன்னொரு வகை, இந்த 9 பெருமாள்களும் கருட சேவை சாதிச்சுட்டு அவாவா திவதேசத்துக்கு திரும்பி புறப்படுறா பாருங்க திரும்புகள். அப்ப எந்த பெருமாளோட போறது அப்படின்னு ஒரு பெருமாளோட வர்றது, இங்க 9 பெருமாளையும் சேவிக்கிறது, இன்னொரு பெருமாளோட போறது அப்படின்னு பலவிதமா அனுபவிக்கலாம் எம்பெருமானை.
இப்படி வைகாசி மாசத்துல நடக்கக்கூடியதான உற்சவம் இது. ஆடி மாசம் ஆண்டாளுக்கு திருவாடி பூர உற்சவம், திருவாடி பூர கல்யாணம், ஊஞ்சல்லாம் நடக்கிறது. இங்கே கருடன் ரொம்ப முக்கியம் அப்படின்றபடினாலே ஆடி சுவாதி கருடனுடைய திருநட்சத்திர வைபவம், கருட ஜெயந்தி நடக்கிறது விசேஷமா. ஆடி பெருக்கு அன்னைக்கு பெருமாளுக்கு அன்னக்கூட்ட உற்சவம். திருவேங்கடமுடையான நம்மாழ்வார் மங்களாசாசனம் பண்றச்ச உலகமுண்ட பெருவாயா உழப்பில் கீர்த்தி அம்மானே நிலவும் சுடர் சூழொலி மூர்த்தி அப்படின்னர். உலகமுண்ட பெருவாயன் திருவேங்கடமுடையானுக்கு பெரிய வாயம். எவ்வளவு பெரிய வாய் அப்படின்னா இந்த உலகத்தையே வாயில போட்டுக்கிற அளவுக்கு பெரிய வாயம். அப்படின்னா என்ன அர்த்தம்? வையமேழும் கண்டால் பிள்ளை வாயுலே அப்படின்னு பெரியாழ்வார் சாதிக்கிறது போல, கண்ணன் அப்படியே மண்ணை வாரி வாயில போட்டுட்ட போது குழந்தைகள்லாம் மண்ணை சாப்பிட்டு அம்மாவுக்கு தெரியாம சாப்பிட்டோம் நினைச்சுட்டு சாப்பிட்டு அம்மாவிடத்துல மாட்டேன்னு கொடுத்தோம்னா தப்பிக்கிறதுக்காக நான் ஒண்ணுமே சாப்பிடல, வாயில ஒண்ணுமே இல்ல பாரு அப்படின்னு அந்த மண்ணை மறைச்சுட்டு காட்டும் போது அந்த மாதிரி யசோதா பிராட்டிக்கு கண்ணன் காட்டினான். காட்டின போது இல்ல ஏதோ வாயில வச்சுட்டு இருக்க, வாயில ஏதோ விழுங்கி இருக்க, என்னன்னு காட்டியானோன்னு அவர் மிரட்டி பார்த்த போது குழந்தை அப்படியே வாயை திறந்து பார்த்தா குழந்தை வாயில எல்லா உலகங்களையும் கண்டாள். வையமேழும் கண்டால் பிள்ளை வாயுலே பூர் புவ புவ சுவ மகாஜன தப சத்தியம்னு சொல்லக்கூடியதான 7 உலகங்களையும், அந்தந்த உலகங்கள்ல யாரா இருக்காளோ அவளெல்லாம், பூலோகம் முழுக்க கண்ணன் வாயில தெரியறது. சொர்க்கலோகத்திலே இருக்கக்கூடிய தேவர்கள் அத்தனை பேரும் கண்ணன் வாயில தெரியறா. அந்தரிக்ஷம் எல்லாம் தெரியறது, கிரகங்கள்லாம் தெரியறது, நட்சத்திரங்கள்லாம் தெரியறது. இப்படி எல்லாவற்றையும் கண்ணனுடைய வாயிலே கண்டால் அப்படி உலகத்தையே விழுங்கக்கூடிய பெருவாயன் கண்ணா, நீ ஏதோ வெண்ணையோ மண்ணோ தூக்கி வாயில போட்டுருக்கேன்னு பார்த்தா உலகங்களையெல்லாம் வாயில போட்டுட்டியா, அத்தனை பெரிய வாயான்னு சொல்லி அவனுடைய பரதத்துவத்தை அனுபவித்தாள் யசோதா பிராட்டி அங்கே. அந்த மாதிரி உலகத்தையே வாங்கி வாயில போட்டுக்க கூடிய அளவுக்கு பெரிய வாய் பெருமாளுக்கு. அவனுக்கு ஏதோ ஒரு அரைப்படியோ ஒரு படியோ கண்ணருளினா போருமா பிரசாதம்? உலகத்தையே வாயில போட்டுக்கிறவனுக்கு எவ்வளவு பசி எடுக்கும், எத்தனை போடணும் வாயில. அதனாலதான் எங்கும் இல்லாதபடிக்கு திருவேங்கடமுடையானுக்கு நிறைய தலிகம்சம் பண்றது. கார்த்தால முதல் சாத்து முறைக்கு பெருமாளுக்கு பெரிய வெள்ளி கங்காலத்திலே அப்படியே நெய் மிதக்க நிறைய கருமுது தான் எல்லாம் போட்டு ஆச்சரியமா ஒரு 4 கங்காலம் கதம்பம், அதே மாதிரி 4 கங்காலம் வெண்பொங்கல், மிளகு நெய்யெல்லாம் போட்டு முந்திரி எல்லாம் போட்டு 4 கங்காலம் வெண்பொங்கல், 4 கங்காலம் நெய் சொட்ட சொட்ட நெய் மிதக்க முழங்கை வழிவார அப்படின்னு ஆண்டாள் சொன்னது போல கூடாரவங்கள் சக்கர பொங்கல் ஆட்டமா ஆச்சரியமான சக்கர பொங்கல் ஒரு 4 கங்காலம். புளியோர மிளகும் கருவேப்பிள்ளையும் சேர்க்கப்படாமல், மிளகாயும் கருவேப்பிள்ளையும் சேர்க்கப்படாமல் மிளகு காரம் மட்டுமே சேர்த்து செய்யப்படுகிற புளியோரை ஒரு 4 கங்காலம், தத்தியோன்ன ஒரு 4 கங்காலம், ஒரு 3 கூட லட்டு, 3 கூட வடை. இதெல்லாம் முதல் காலம் சாத்துமறை எப்ப பெருமாளுக்கு அம்சம் பண்ணப்படுறது. இதெல்லாம் குலசேகரப்படிக்கு வெளியிலே வைத்து கண்டுருள பண்ணப்படும். குலசேகரப்படிக்கு உள்ள மாத்ரா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தத்தியோன்னம், அது வெறும் சாதம். நாம தத்தியோன்னத்துக்கு போடுற உப்புல 1/4 பாகம் உப்பு, வெறும் தயிர், கொஞ்சம் வெண்ணெய், இது 4த்தையும் சுடசாதத்துல போட்டு பிசிஞ்சிடுவா. திருமாறுறதெல்லாம் கிடையாது, கடுகு திருமாறுறது, பெருங்காயம் சேர்க்கறது, பால் குத்துறதெல்லாம் கிடையாது. இதுக்கு மாத்திரைன்னு பேரு. இந்த கங்காலத்தில் அம்சம் பண்ணக்கூடிய தத்தியோன்னத்துக்கு கடுகெல்லாம் திருமாறி அது தத்தியோன்னமா இருக்கும், அது வேற. இந்த குலசேகரன் படிக்கு உள்ள அம்சம் பண்ணக்கூடியதுல சுட சாதம், 1/4 வாசி உப்பு, வெண்ணெய், தயிர், அது 4 மட்டும் தான் இருக்கும், வேற ஒன்னும் இருக்காது இதுல. அதுக்கு மாத்திரான்னு பேரு. அது ரொம்ப சின்ன வெள்ளி வெட்டல்ல அம்சம் பண்ணுவா. மற்றபடி எதுவா இருந்தாலும் பெருமாளுக்கு 4 கங்காலம் தான். அப்பேற்பட்ட பெருமாள் உலகமுண்ட பெருவாயன். முக்கூர் சுவாமி சாதிப்பார், உலகமுண்ட பெருவாயன் கவளம் கவளமாக விழுங்குகிறான் அப்படின்வார். மனுஷெல்லாம் கையில வாரி உண்டையா தான் சாப்பிடுவா, யானைக்கு தான் கவளம் கவளமா போடுவா. ஆனா பெருமாள் உலகமுண்ட பெருவாயனானபடியினாலே அவன் கவளம் கவளமாக விழுங்குகிறான் அப்படின்னு. அப்படியே அந்த கங்காலத்துல ஒரு கை போட்டாரானா பெருமாள் 4 கவளத்துல ஒரு கங்காலம் தேர்ந்து விடும். அப்படி ஆச்சரியமா பெருமாள் அம்சேஞ்சிட்டு அதை பிரசாதமா ஸ்ரீவைஷ்ணவா வெளியில எடுத்துட்டு வர்றதே ஆச்சரியமா இருக்கும். எல்லா கங்காலத்துக்கும் 2 பக்கம் காது வச்சிருப்பா, கைப்பிடி வச்சிருப்பா. ஒரு கங்காலத்தினுடைய ஒரு காதை ஒரு கையால பிடிச்சிட்டு
இன்னொரு கங்காலத்தினுடைய காதை இன்னொரு சுவாமி பிடிச்சிப்பார். அப்படியே வந்து மனித செங்கலி ஆட்டமா செயின் ஆட்டமா அவ கர்ப்ப கிரகத்துல இருந்து பிரசாத விநியோகம் பண்ற இடத்துக்கு அந்த பிரசாதத்தை எடுத்துட்டு வர்றது பாக்குறதுக்கே தனி அழகா இருக்கும். இப்படி நெய் முதக்க முதக்க நிறைய செய்யறார் பெருமாள். அந்த பெருமாள் பெரிய சக்கரவர்த்தி. வேங்கட கோன் அப்படின்னு குலசேகர பெருமாள் சொன்னது போல திருவேங்கட மலையை ஆளக்கூடிய ராஜா அவன். நிறைய பணம் உண்டோ, நிறைய பக்தால் உண்டோ, நிறைய கைங்கரிய பரா உண்டோ, செல்வ சீமான் அந்த பெருமாள். ஆகையினாலே அந்த எம்பெருமானுக்கு தினம் இப்ப அடியேன்னு சொன்னது ஒரு வேலைக்கு திரும்பவும் அதே மாதிரி அஷ்டோத்தர சதநாம அர்ச்சனானா விட்டு 2ஆம் காலம் தலிகை ஒரு 7:30 மணில இருந்து 9 மணிக்குள்ள நடக்கும். அந்த சமயத்துல திரும்பவும் முதல்ல சொன்ன மாதிரியே 2வது ஒரு மாதிரி பண்ணுவா. திரும்ப அதே மாதிரி ரிப்பீட். அதே மாதிரி சாயங்கால ஆராதனத்துக்கு ராத்திரி ஆராதனத்துக்குன்னு வேலைக்கு பெருமாள் அம்சையறதெல்லாம் இப்படிதான் விசேஷமா அம்சைவர். ராத்திரி ஊஞ்சல்ல சயனிச்சுக்கிறச்ச நன்னா சுண்ட காய்ச்சிய குழம்பு பால், அதுல குங்குமப்பூ, லேசான சுக்கு. ஏன்னா ரொம்ப காரம் இருந்தா குழந்தைக்கு ஆகாது, நாக்கு எரியும், குழந்தை சாப்பிடாது. அதனால அதுல குங்குமப்பூ, ஏலக்காய் பொடி, லேசான சுக்கு இதெல்லாம் போட்டு இனிப்புக்காக கல்கண்டெல்லாம் போட்டு அந்த பால் அப்படி குழம்பு பால் போல காய்ச்சுவா. பாக்குறதுக்கு சந்தன விழுதி மாதிரி இருக்கும் அது. அந்த பாலை பெருமாளை கண்டரோல பண்ணி கூடவே ட்ரை ஃப்ரூட்ஸ், முந்திரி, திராட்சை, பாதாம் பருப்பு, பிஸ்தா பருப்பு, அதோடு கூட வெள்ளை சக்கரை இதெல்லாம் கலந்து எம்பெருமானுக்கு கண்டரோல பண்ணுவா. வெண்ணெய் கண்டரோல பண்ணுவா. இதெல்லாம் சாப்பிட்டு குழந்தை சயனிச்சுக்கும். இப்படி ஆச்சரியமா பெருமாள் அங்க சர்வாதிகாரியானபடினாலே நிறைய தலையை கண்ட்ரோல் பண்ண முடிகிறது. ஆனால் வருமானம் இல்லாத இது போன்ற திவதேசங்கள்ல அந்த மாதிரி எல்லாம் பண்ண முடியுமா? தினம் திரவிய சகாயம் வேணுமே, மனுஷா சகாயம் வேணுமே. இங்கெல்லாம் மிஞ்சு போனா ஒரு கோவில் அப்படின்னா அதிகபட்சம் 4 கைங்கரிய பரா, இல்ல சாதாரணமா 2 கைங்கரிய பரா, சில இடங்கள்ல ஒரே சுவாமி, சில இடங்கள்ல 2 திவதேசத்துக்கும் சேர்த்து ஒரு அர்ச்சகர் அப்படிலாம் கூட இருப்பா. மடப்பள்ளியில தனியா தலையை பண்ற வசதி கூட இருக்காது. ஆத்துலயே ஏதோ பண்ணி எடுத்து வந்து பெருமாள் கண்ட்ரோல் பண்றதோ, இல்ல வந்து சாதம் பண்ணி பெருமாளுக்கு பண்ணி அந்த சாதத்தை ஆட்டுக்கு எடுத்து போய் சாப்பிடுறதோ, அந்த மாதிரி கொஞ்சம் வருமானம் குறைவான திவதேசங்கள் நிறைய உண்டு. அங்கெல்லாம் திருவேங்கடமுடையான் கவலம் கவலமாக விழுங்குகிறவனாக இருந்தாலும் அங்க இருக்கக்கூடிய பக்தர்களுடையதான அந்தஸ்து, அவளுடைய நிதி நிலைமையை சகித்து கொண்டு பெருமாள் என்ன கொடுத்தாலும் அதை வாங்கிக்கிறான். எப்படி நாம ஹோமத்துல யாகத்துல எல்லாம் ஒரு உத்தரணி நெய் குத்தி ஸ்வாகான்னு சொன்னா அது அந்த தேவதைக்கு எத்தனை நெய் சாட்டா போதுமானதா இருக்குமோ அத்தனை அண்டா நெய்யா மாறி போய் சேர்றதுன்னு சொல்றோமோ, அந்த மாதிரி வெறும் வெள்ள சாதம் சமர்ப்பிச்சாலும் சரி, வெறும் தத்தியோனம் சமர்ப்பிச்சாலும் சரி, வெறும் வெல்லம் பொங்கல் சமர்ப்பிச்சாலும் சரி, இல்ல வெறும் மிளகு பொங்கல் சமர்ப்பிச்சாலும் சரி, அத்த திருவேங்கடமுடையான போல ரொம்ப போக்கியமா நிறைய சாட்டதா கொள்றான் பெருமாள். அது பெருமாளுடையதான பரந்த மனசு. இருந்தாலும் திருவேங்கடமுடையானாச்சே, நிறைய சாப்பிடுற பெருமாளாச்சே, வருஷத்துக்கு ஒரு நாளாவது அவனுக்கு அன்னக்கூட உற்சவம் பண்ணணும்னு இந்த கஷேத்திரத்து திருவேங்கடமுடையானுக்கு ஆடி பெருக்கு அன்னைக்கு அன்னக்கூட்ட உற்சவம் விசேஷமா பண்றா. அன்னைக்கு விசேஷமா தாமிரபரணியில இருந்து தீர்த்தம் எல்லாம் எடுத்துட்டு வந்து பெருமாளுக்கு வந்து பெரிய திருமஞ்சனம் எல்லாம் நடந்து விசேஷமா வஸ்திரம் எல்லாம் சாத்தி, புஷ்பாலங்காரம், புது மாலை எல்லாம் சாத்தி, நிறைய ஓகோரைகள், கலந்த சாதம், பக்ஷணங்கள்லாம் பெருமாளுக்கு நிரவதிகமா கண்டருளை பண்ணி அன்னக்கூட்ட உற்சவம்னு சொல்லக்கூடியதான உற்சவம் நடந்து அங்க இருக்கக்கூடிய பக்தாளுக்கெல்லாம் நிரவதிகமா பிரசாதம் விநியோகம் பண்ணப்படுறது. இது ரொம்ப விசேஷமான உற்சவம். இங்கே பகவானும் பாகவதாலும் வயிறார பிரசாதம் சாப்பிடக்கூடியதான உற்சவம். ஆவணி மாசத்திலே பவித்ரோற்சவம், புரட்டாசி சனிக்கிழமைகள் விசேஷம். ஏன்னா இவன் திருவேங்கடமுடையானபடினாலே புரட்டாசி மாசம் முழுக்க திருவேங்கடமுடையானுடைய மாசம், புரட்டாசி சனிக்கிழமைகள் திருவேங்கடமுடையானுடையவை அப்படின்னு நாம எல்லாம் கொண்டாடுறது போல அந்த பக்கத்துல இருக்கிற ஜனங்கள்லாம் சனிக்கிழமையில இந்த பெருமாளை போய் சேவித்தா திருவேங்கடமுடையானை சேவித்ததாரது அப்படின்னு சேவிப்பா. தமிழே தெரியாத தெலுங்கு மக்கள் கூட புரட்டாசி மாசம்னு வராது அவளுக்கு. அவளுக்கு வேற மாசம், நமக்கு வேற மாசம். அவ என்ன சொல்லுவான்னா புரட்டாசி சனிக்கிழமைய திருமலா சனிவாரமும் அப்படின்னுவா. திருமலா சனிவாரம் அப்படின்னா திருமலையிலே பிரசித்தமாக அனுஷ்டிக்கப்படுகிற சனிக்கிழமைன்னு அர்த்தம். நான் வெஜிடேரியன் சாப்பிடுறவாள்லாம் கூட அந்த ஒரு மாசம் பெருமாளுக்காக சாப்பிடுறது இல்லைன்னு விட்டுடுவா. புரட்டாசி மாசம் நாளைக்கு பிறகு போறதே ஆத்தெல்லாம் சுத்தமா அலம்பி, பாத்திரத்தெல்லாம் சுத்தமா அலம்பி வச்சா எடுத்து இனிமேல் எதுவும் உள்ள வரக்கூடாது, எதையும் தொடக்கூடாது, எதையும் சாப்பிடக்கூடாதுன்னு அவளுக்குள்ள கட்டுப்பாடு. திருவேங்கடமுடையானுடைய திருவடி வாரத்துல வாசம் பண்றபடினால அந்த ஒரு மாசம் முழுக்க ஒன்னும் வராது ஆத்துல. அதுல ஏதாவது ஒரு சனிக்கிழமை மலைக்கு போய் பெருமாளை சேவிக்கணும்னு வச்சுப்பா. அப்படி முடியலன்னா மலை அடிவாரத்துல போய் பெருமாளுடைய திருவடிகளையும் மலையையும் சேவிச்சுட்டு வருவா. அதே மாதிரி அந்த சனிக்கிழமை முழுக்க அவ ஆத்துல நிறைய மாவிலை தோரணம் எல்லாம் கட்டி, நிறைய புஷ்பம் துளசி எல்லாம் மாலை கட்டி அவ ஆத்து பெருமாள் படத்துக்கு சாத்தி, வடை பாயாசம் சக்கரை பொங்கல் எல்லாம் பண்ணி பெருமாள் கண்டரோல பண்ணி விசேஷமா
சைவத்துல என்னென்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணி பெருமாள் கண்ட்ரோல் பண்ணி சாப்பிடுவா. அந்த மாதிரி கேவல ஸ்ரீ வைஷ்ணவாலா இல்லாமல் எல்லாத்தையும் கும்பிடக்கூடியவாளா இருந்தாலும் அவளும் கூட அந்த மாசம் அந்த சனிக்கிழமை அப்படின்னா அது திருமலையில இருக்கக்கூடிய ஸ்ரீவேங்கடமுடையானுடையது அப்படின்னு அவளுக்கும் அந்த எண்ணம் உண்டு. அதனால திருமலா சனிவா அப்படின்னு விசேஷமா. அதே மாதிரி இங்க புரட்டாசி சனிக்கிழமைகள்லாம் ரொம்ப விசேஷம். மார்கழி மாசத்திலே வைகுண்ட ஏகாதசி உற்சவம் ரொம்ப பிரசித்தி. அன்னைக்கு ஸ்ரீதேவி பூமிதேவின்னு சொல்லக்கூடிய 2 நாச்சியார்கள் மடியிலே மாயக்கூத்தன் பெருமாள் அப்படி சயனிச்சு கொள்ளக்கூடியதான சயன திருக்கோல சேவை. திருப்பார்கடலை போல பெருமாள் சயனிச்சுருக்கிற சேவை. திருப்பார்கடல்ல பெருமாளுடைய திருவடிவாரத்திலேருந்து பிராட்டிமார்கள் பாத சேவை பண்ணிட்டு இருப்பா. இங்க பிராட்டிமார்களுடைய மடியில தலையை வச்சுட்டு பெருமாள் சயனிச்சுக்கிறார்னு சொல்லக்கூடிய வித்தியாசம். எல்லாத்த விட முக்கியமா பங்குனி மாசம் சிரவண நட்சத்திரம் தீர்த்தவாரி வரும்படியாக 11 நாள் பிரம்மோற்சவம். இங்கே திருவேங்கடமுடையானுடைய திருநட்சத்திரம் சிரவணம் திருவோணம். திருமலையில இருக்கக்கூடிய திருவேங்கடமுடையான் அவதாரம் பண்ணினது புரட்டாசி சிரவணத்தன்னைக்கு. அதனால அன்னைக்கு தீர்த்தவாரி வரும்படியா எம்பெருமானுக்கு உற்சவம். திவதேசங்கள்ல திருநாங்கூர் திருப்பதிகள்ல திருவெள்ளக்குளம் சொல்லக்கூடிய அண்ணன் கோயில்லையும் திருவேங்கடமுடையான் தான். அவனுக்கும் அதே புரட்டாசி சிரவண நட்சத்திரத்தன்னைக்கு தீர்த்தவாரி வரும்படியாதான் பிரம்மோற்சவம். அடியன் நேற்று சொன்னது போல பல திவதேசங்கள்ல திருவேங்கடமுடையான் ஸ்ரீனிவாசன் தான் பெருமாள். ஆனாலும் ஒரு பெருமாளுக்கு ஒரு சிரவணத்திலே தீர்த்தவாரி என்ற மாதிரி உற்சவம். அந்த மாதிரி இந்த திருவேங்கடமுடையானுக்கு பங்குனி மாசம் சிரவணத்துல உற்சவம். இங்கே விசேஷமா உற்சவத்துல 2 விதம் உண்டு, ஜன்மோத்சவம் கர்ப்போத்சவம் அப்படின்னு. கர்ப்போத்சவம் அப்படின்னா பெருமாளுடைய திருநட்சத்திரத்துக்கு முன்னால 10 நாள் உற்சவமாகி திருநட்சத்திரத்தை அன்னைக்கு தீர்த்தவாரி ஆறது கர்ப்போத்சவம். பெருமாளுடைய திருநட்சத்திரத்துக்கு அன்னைக்கு தொடங்கி 10ஆம் நாள் தீர்த்தவாரி ஆகக்கூடிய உற்சவம் ஜன்மோத்சவம்னு பேரு. அதுல இங்க ஜன்மோத்சவமா நடக்கிறது. அதாவது பங்குனி சிரவணத்தன்னைக்கு ஆரம்பித்து 11 நாள் உற்சவம். அதுல 11ஆம் நாள் அன்னைக்கு தீர்த்தவாரி. உற்சவம் ஆனா விட்டு விடாயற்றி உற்சவத்திலே தெப்போற்சவம் நடக்கிறது. அதுவும் இங்க விசேஷமான உற்சவம். இதெல்லாம் உற்சவங்கள் இங்க நடக்கக்கூடியது. இப்போ இந்த திவதேசத்து விஷயமான சுவாமி நம்மாழ்வாருடையதான அனுபவம். நேற்று பார்த்தது போல சுவாமி நம்மாழ்வார் இந்த திவதேசத்தை எம்பெருமானை ஒரே ஒரு பாசுரத்தாலே மங்களாதாசனம் பண்ணியிருக்கிறார். அதுவும் நாயிகா பாவத்திலே மங்களாதாசனம்னு பார்த்தோம். பராங்குஷ நாயகியானவள் என்னை தேடி பெருமாள் வருவான், என்னோட பேசுவான், எனக்கு சேவை கொடுப்பான், என்னை கல்யாணம் பண்ணிப்பான், என்னை கைப்பிடிப்பான், என்னை சேர்த்து கட்டிப்பான் அப்படின்னு எல்லாம் இந்த பெருமாள் வரமாட்டாரா அந்த பெருமாள் வரமாட்டாரான்னு திவதேச பெருமாள்களுக்காக காத்துண்டே இருக்கா வாழ்நாள் முழுக்க. பல நாள் தொடர்ந்து காத்துட்டு இருக்கா, பல வருஷம் தொடர்ந்து காத்துட்டு இருக்கா. ஆனால் பெருமாள் வந்தபாடு இல்லை. ஆனா வரணும் வருவான் அப்படின்னு புலம்பிண்டு பாடிண்டு அழுதுன்னு இருக்கா. உடம்பு இழைச்சி போனது, பொலிவிழந்து போனது, ஆரோக்கியம் குறைஞ்சதுதான் மிச்சம். ஆனா பெருமாள் வரல. அதற்கு காரணம் பலமுறை சொல்லிட்டேன் அடியன். இவள் வாயால பெருமாள் பாசுரம் வாங்கிக்கணும்னு நினைக்கிறான். அதனால அந்த அனுபவம். அதனால இத்தனை பக்தி பண்ணியும் பெருமாள் கல் நெஞ்சக்காரன் வரலையேன்னு சொல்றது அபச்சாரம். இவள் வாயாலே தன் பேரும் தன் ஊர் பேரும் தன் மாமடையாள்கள் பேரும் தன் திவ்யதேசத்து பேரும் வரணும், வந்தா தனக்கு திவ்யதேச அந்தஸ்தும் திவ்ய பிரபந்த அந்தஸ்தும் கிடைக்கும் அப்படின்னு பெருமாள் ஆசைப்பட்டு இவ வாயால பாசுரம் வாங்கிக்கிறான் அப்படின்னு இவள் வாயனகள் திருந்தவே அப்படின்னு திருத்தலவில்லி மங்கலம் பதிகத்துல இதே பராங்குஷ நாயகி சொன்னான்னு பார்த்தோமே. ஆகையினாலே பெருமாள் பாசுரத்துக்காகத்தான் இப்படி எல்லாம் பண்றான்றத புரிஞ்சுக்கணும். இப்படி இருக்கிற பராங்குஷ நாயகியை பார்த்து இந்த பராங்குஷ நாயகியினுடைய அம்மா அவ ஆத்து பக்கத்துல இருக்கிற அக்கம் பக்கத்தார் எல்லாம் கேட்டாலாம், இதே மாதிரி உன் வாழ்க்கை போயிடுத்த, ஏதோ எங்களாட்டம் ஏதான ஒரு பையனை பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு இருந்தியானா கல்யாணம் கார்த்திகை குழந்தை குட்டின்னு நீ பாட்டுக்கு சந்தோஷமா வாழ்ந்துருக்கலாம். மற்றவாளாட்டம் என்னமோ அபூர்வமா பெருமாளை தான் கல்யாணம் பண்ணிப்பேன், அவன் வருவான் வருவான் அப்படின்னு அழுது 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 அழுதே உன் வாழ்க்கையெல்லாம் வீணா போயிடுத்தே அப்படின்னு கேட்டாலாம் இவளை பார்த்து. அப்போ இவ சொல்றா, இது எம்பெருமானுக்கும் எனக்குமான உறவு, நீங்க இதை பத்தி கவலைப்படுறங்கோ, பெருமாள் நிச்சயம் வருவான், அது எனக்கு தெரியும், அவன் வரமாட்டான்னு தெரிஞ்சா நான் பாடுவேணும் அப்படின்னு சொன்னா இவோ சமாதானம்.
அது அவளுக்கு புரியல. ஆமா, வரணும்னா எப்போ வந்திருப்பானே, இன்னும் வரலையே அப்படின்னாவா. இந்த திவதேசத்திலே இது எதுக்காக அடியேன்னு சொன்னேன்னா, இப்படி தொடர்ந்து பராங்குஷ நாயகியா பெருமாளை நினைச்சு ஏங்கி கொண்டிருக்கக்கூடிய காதலியினுடைய புலம்பல் பாசுரங்கள் வந்துட்டே இருக்கு. அதுக்கு நடுவுல ஒரு பாசுரம் இது. நம்மாழ்வார் இங்கே தன்னை காதலியாகவும் இந்த மாயக்கூத்தன்னு சொல்லக்கூடிய பெருமாளை காதலனாகவும் நினைத்து கொண்டு பாவனை பண்ணிக்கொண்டு இந்த பாசுரத்தை பாடியிருக்கார். பராங்குஷ நாயகியினுடைய உள்ளத்தை கொள்ளை கொள்ளக்கூடிய அளவுக்கு அத்தனை அழகோடே கூட சேவை சாதிக்கக்கூடியவன் இந்த மாயக்கூத்தன். இப்படி மாயக்கூத்தனை பார்த்த நாள்ல இருந்து அவன் மேல காதலோடு கூட அவன் தனக்காக வந்து மாயக்கூத்து ஆடி சோரநாட்டியம் ஆடி தன் கையை பற்றுவான், கல்யாணம் பண்ணி கொண்டிருப்பான் அப்படின்னு அவனுக்காக காத்துன்னு இருக்கா. இப்ப சுத்தி இருக்கிறவாள்லாம், ஹே பராங்குஷ நாயகி, நீ காலத்தை எல்லாம் பெருமாள் வருவார்னு இதுக்காகவே கழிக்கலான்னு பாக்குறியே, வாழ்நாள வீணாக்கறியே, வாழவே இல்லையே, நீ பண்ணிட்டு இருக்கிற இந்த முயற்சி வீணான பிரயத்தனம், ஒரு நாளும் நடக்க போறது இல்ல. இப்படி நீ பண்ண முயற்சியினால ஏதான லாபம் கிடைச்சதா உனக்கு? ஒன்னும் கிடைக்கலையே. இப்படி நீ பண்ண காதல்னால நீ பெற்றது ஒண்ணுமில்ல, நீ இழந்ததுதான் அதிகம். ஒருவேளை இந்த காதல்ல மயங்கி பெருமாள் வரலைன்னாலும் பரவாயில்ல, அதுக்கு பதில் நீ வேற ஏதான லாபத்தை அடைந்திருந்தால், பெருமாள் வரலைன்னாலும் பரவாயில்ல, இவளுக்கு ஏதோ லாபம் கிடைச்சது, ஏதோ சந்தோஷம் கிடைச்சதுன்னு நாங்கெல்லாம் உன்னை நினைச்சு கவலைப்படாம இருப்போம். நாங்கெல்லாம் கொஞ்சம் மனசு ஆறி இருப்போம். ஆனா உனக்கு ஒண்ணுமே கிடைக்கலையே. காலம் போக போக உன்னுடைய காதல் முத்தின்றே போறது. ஆனா உங்ககிட்ட இருக்கிற ஒன்னு ரெண்டும் கூட உன்னை விட்டு நழுவிண்டே போறது. நீ பகவானை காதலித்து பெற்றதை விட எழுந்ததுதான் அதிகம். இப்படி உன்னுடைய இழப்பே ஜாஸ்தியாயிட்ட போறது. யாரான ஏதான ஒரு கஷ்டப்படுறா அப்படின்னா ஏதோ ஒரு லாபம், ஏதோ ஒரு பலன் வந்தாதானே கஷ்டப்படுவா. அவ கஷ்டப்பட்டு இவகிட்ட இருக்கிறதெல்லாம் மொத்தம் அழிஞ்சு போயிட்டு இருக்கு, நஷ்டமாயிட்டு இருக்கு, இழந்துட்டு இருக்கா அப்படின்னா யாரான இந்த காரியத்துல இறங்குவாளோ? நீ அப்படித்தானே இறங்கியிருக்க. நீ பெருமாள் பெருமாள்னு புலம்புறையே. இப்ப உனக்கு மனசு எங்க இருக்குன்னா, திருமலை மீது சேவை சாதிக்கக்கூடிய திருவேங்கடமுடையான இடத்துல மனசு இருக்கு உனக்கு, ஸ்ரீனிவாசன் கிட்ட மனசு இருக்கு உனக்கு. ஆனா நீ எங்க இருக்க? தாமிரபரணி நதிக்கரையில ஆழ்வார் திருநகரில் இருக்க. அவன் எங்கேயோ தூரத்துல திருவேங்கட மலை உச்சியில நின்றுட்டு இருக்கான். நீ ஆசைப்படக்கூடிய பெருமாள் பக்கத்துல இல்ல, அவன் எங்கேயோ தூரதேசத்துல இருக்கான். இப்போ திருவேங்கட நாட்டுல இருக்கான். நீ திருவழுதி வளநாட்டுல இங்க இருக்க. அவன் தமிழ் பேசக்கூடிய திராவிட தேசத்தினுடைய வடகோடியில இருக்கான், நீ தென்கோடியில இருக்க. அதனால அங்க இருந்து அவன் நடந்து வந்து உன்னை கைப்பிடிக்கிறதெல்லாம் ஆகக்கூடிய காரியமா? இனிமேலாவது திருந்து. யார் சொல்றது? லோகத்தார் பராங்குஷ நாயகியை பார்த்து திருந்துன்னு சொல்றா. லோகத்தார திருத்தறதுக்காகத்தான் பராங்குஷ நாயகி அவதாரம். ஆனால் தன்னை திருத்துவதற்காக அவதாரம் பண்ணின ஆழ்வாரையே பார்த்து திருந்துன்னு சொல்லக்கூடிய மகாத்மாக்கள் நம்மளவாளதான் இருப்பா, அதிமேதாவிகள். இனியாவது திருந்து. எப்படி திருந்துற தெரியுமா? உன் மனசோடு திருந்துன்னா. அது என்ன மனசோடு திருந்துறது அப்படின்னா, பல இடங்கள்ல ஆழ்வார்கள் சொல்லுவா, என் மனசே, என் நெஞ்சே, நீ பெருமாள் பின்னாடி போ, நீ பெருமாளை சேவி, பெருமாள் இங்க அழிண்டு வா அப்படின்னு இவா பெருமாள் கிட்ட தூது விடுறதெல்லாம் இவாளுடைய நெஞ்சைத்தான் விடுவா. அதுவும் இவா சொல்றதெல்லாம் பெருமாள் கிட்ட போய் சொல்லும். ஏ மனசே, திருக்கண்ணபுரம் பெருமாளுக்கு போய் என்னோட காதல சொல்லிட்டு வா அப்படின்னா உடனே மனசு அப்படியே காத்துல பறந்து போய் பெருமாள் கிட்ட காதல சொல்றது. திருவேங்கடமுடையான் இடத்துல என்னுடைய காதல தெரிவின்னா திருவேங்கடமுடையான் வரைக்கும் போய் பராங்குஷ நாய்க்கு உனக்காக காத்துன்னு இருக்கான்னு காதல தெரிவிக்கிறது. இப்படி இவள் போறதுக்கு நாழியானாலும் காற்றை விட வேகமாக பயணிக்கக்கூடிய இவளுடைய நெஞ்சு வேகமா போறது. அதனால கூடி இருக்கிறவாள்லாம் சொல்றா, சுத்தி இருக்கிறவாள்லாம், உன்னை கெடுக்கிறதே உன் மனசுதான். நீ தான் வராத பெருமாளுக்காக புலமிண்டு உட்கார்ந்துட்டு இருக்கேன்னா, நீ சொன்னா போதும்னு அடுத்த க்ஷணம் அந்த பெருமாள் கிட்ட போய் நீ நினைக்கிறத சொல்லிட்டு உன்னை இன்னும் கெடுக்கிறதே உன் மனசுதான். அதனால நீ திருந்தினா போறாது, உன் நெஞ்சுடன் திருந்து. நீயும் திருந்தணும், உன்னை கெடுக்கிற உன் மனசும் திருந்தணும் அப்படின்னு சொல்றா. அதுக்கு பராங்குஷ நாயகி பதில் சொல்றா. கூடச் சென்றேன் இனியன் கொடுக்கேன், கோள்வளை நெஞ்சு தொடக்கமெல்லாம் பாடற்று ஒழிய இழந்து, வைகள் பல்வளையார் முன் பரிசழிந்தேன், மாடக்கொடிமதில் தென்குழந்தை வன்குடபால் நின்ன மாயக் கூத்தன், ஆடல் பறவை உயர்த்த வெல்போர் ஆழிவலவனையாதரித்து. மாடக்குடிமதில் தென்குழந்தை வன்குடபால் நின்ன மாயக்கூத்தன். மாடம், மாட மாளிகையும் கூட கோபுரம்னு சொல்றாள் இல்லையோ,
மாடம் அப்படின்னா உப்பரிகை. உப்பரிகைன்னா இப்ப நம்ம லாங்குவேஜ்ல சொல்லணும்னா பால்கனி. மாட கொடிமதில் தென்குழந்தை, பெரிய பெரிய உயரமான கட்டடங்கள், அந்த கட்டடங்களுக்கு அழகு சேர்க்கக்கூடிய அதனுடைய உப்பரிகைகள் பால்கனிஸ். அப்படி உப்பரிகை அப்படின்னு சொன்னா தரையோடு இருக்கிற ஆத்துக்கு இருக்கிற முகப்புக்கு உப்பரிகைன்னு பேர் இல்ல, மாடி ஆத்துக்கு இருக்கிற பால்கனிக்கு தான் உப்பரிகைன்னு பேரு. பால்கனினாலே மாடி ஆத்துல தானே இருக்கும். அப்படி உப்பரிகைகள் அப்படின்னு பன்மையில சொல்லதுனால அடுக்கு கட்டடங்களாம், பெரிய பெரிய மல்டி ஸ்டோரி பில்டிங்ஸ், அதெல்லாம் உப்பரிகைகள். அப்படி அந்த ஊருக்கு அழகு சேர்க்கக்கூடிய அந்த கட்டடத்தை பார்த்தாலே இந்த ஊர்க்காரா எவ்வளவு பணக்காரான்னு சொல்லக்கூடிய செல்வ செழிப்பை செல்வ வளத்தை அறிவிக்கக்கூடியதான கட்டடங்கள். கோடி மதில் அப்படின்னா இந்த ஊர்ல இவ்வளவு செல்வந்தர்கள், இவ்வளவு விலமதிப்பான ரத்தனங்கள் இதெல்லாம் இருக்கே, இதெல்லாம் ராத்திரியும் பகலும் பாதுகாக்க முடியுமா? திருடன் வந்து ராத்திரியில அடிச்சுட்டு போயிட்டானா என்ன பண்றது? அதனால ஊருக்கும் ஒரு பெரிய ஃபென்சிங் வால் மாதிரி காம்பவுண்ட் சுவர் போட்டிருக்கலாம். எப்படி இருக்குன்னா மதில் சுவரம். அது எப்படி ஒரு ஸ்ரீரங்கம் மதில் சுவரோ, எப்படி ஒரு காஞ்சிபுரம் மதில் சுவரோ, எப்படி ஒரு திருவள்ளர மதில் சுவரோ, அந்த மாதிரி இவ ஊருக்கே பெரிய மதில் சுவர் கட்டி வச்சிருக்கலாம். திருடன் வரணும்னா கூட ஏறி வர முடியாது அவனால, அவ்வளவு பெரிய மதில் சுவர். கொடி மதில் அப்படின்னா அந்த மதில் சுவர்கள்ல அங்கங்க கொடி நட்டிருக்கலாம். என்ன கொடின்னா கருட கொடி, கருடன் சின்னம் பதித்த கொடி நட்டிருக்கான். இதனால இது ஸ்ரீ வைஷ்ணவ கோட்டை. இங்க இந்த ஊருக்கு ராஜா திருவேங்கடமுடையான்னு சொல்லக்கூடிய மாயக்கூத்தன். இந்த ஊர்ல இருக்கிறவாள்லாம் அந்த ராஜாவினாலே ஆளப்படுகிற பிரஜைகள் எல்லாம் ஸ்ரீ வைஷ்ணவா அப்படின்னு ஸ்ரீ வைஷ்ணவ கோட்டைன்னு சொல்லும்படியா கருட கொடி பதித்த பெரிய மதில் சுவரம் ஸ்ரீரங்க மாட்டம். இப்படி மாட மாளிகைகளையும் கொடி பதித்த மதில் சுவர்களையும் உடைய தென் குழந்தை, தெற்கு திசைக்கு அலங்காரமாக விளங்கக்கூடிய திருக்குழந்தைன்னு சொல்லக்கூடியதான திவதேசம். வன் குடபால் நின்ன மாயக்கூத்தன். வன் அப்படின்னா அழகான, குடபால் அப்படின்னா மேற்கு திசையிலே, நின்ன அப்படின்னா நின்ற திருக்கோலத்திலே சாதிக்கிற மாயக்கூத்தன், சோரநாட்டியன் என்றும் மாயக்கூத்தன் என்றும் திருநாமத்தை உடைய பெருமாள். ஆடல் பறவை உயர்த்த வெல்போர் ஆழிவலவன். ஆடல் பறவை அப்படின்னா எம்பெருமானுக்கு வாகனமாக கூடிய பாக்கியம் கிடைத்ததே என்கிற சந்தோஷத்திலே கூத்து, ஆனந்த கூத்து ஆடக்கூடிய கருடனம். இங்கே பெருமாள் மாய கூத்தாடுறார். பகவானான பெருமாள் மாய கூத்தாடுற போது பகவானுடைய வாகனமான கருடன் இந்த எம்பெருமானுடைய வாகனமாக இருக்கக்கூடிய பாக்கியம் பெற்றேனே, பெருமாள் பிராட்டிகளுடைய திருவடியை மேல படுறதேன்னு அந்த சந்தோஷத்துல ஆனந்த கூத்தாடுறானாம். அப்பேற்பட்ட கருடனை உயர்த்த, உயர்த்த அப்படின்னா உயரமா தூக்கி பிடிச்சுண்ட. எதை உயரமா தூக்கி பிடிச்சுப்பா? கொடியதான் உயரமா தூக்கி பிடிச்சுப்பா. அதனால எம்பெருமானுக்கு வாகனமானோமே என்கிற சந்தோஷத்தினாலே ஆனந்த கூத்தாடக்கூடிய கருடனை கொடியாக உடைய வெல்போர் ஆழிவலவன். அவன் பண்ணக்கூடிய யுத்தங்களிலெல்லாம் தோற்காமல் வெற்றியையே தழுவுகிற ஆழிவலவன், திருவாழின்னு சொல்லக்கூடிய சுதர்சன ஆழ்வானை கையிலே ஏந்தியவன். ஆழி வலவன் அப்படின்னா சுதர்சன சக்கரத்தை வலது கையிலே ஏந்தியவன். ஆழி வலவன் அப்படின்னா சுதர்சன சக்கரத்தை பிரயோகம் பண்ணக்கூடிய கலையிலே வல்லவன் அப்படின்னு பல அர்த்தங்கள்ல கருடனை கொடியாகவும் சுதர்சன சக்கரத்தை வலது கையிலும் ஏந்திய இந்த மாயக்கூத்தன். அவனை ஆதரித்தே கூட சென்றேன். அவனை ஆசைப்பட்டு அவனை கல்யாணம் பண்ணி கைப்பிடித்து அவனை சேர்த்து கட்டிண்டு அவனை அனுபவிக்கலாம் அப்படின்னு காலத்தை கழித்தேன் அப்படின்னு பராங்குஷ நாயகி சொல்றா. எதுக்கு இதெல்லாம் சொல்றான்னா, இவள் திருவேங்கடமுடையான நினைத்து இயங்கிக் கொண்டிருக்கிறாள். அப்ப கூட இருக்கிறவன் என்ன சொல்றா? பெருமாள் எங்கேயோ ஒரு மூலையில இருக்கான், நீ எங்கேயோ ஒரு மூலையில இருக்க, அவன்லாம் வருவானா, இது ஆகக்கூடிய கதையான்னு பரிகாசம் பண்ணினான். அட பைத்தியங்களா, அந்த பெருமாள் தான் எனக்காக என் ஊர் பக்கத்துல வந்து திருவேங்கடமுடையானா வேங்கடவானனா திருக்குழந்தையில நின்று இருக்கான். அந்த ரகசியம் உங்களுக்கு எல்லாம் தெரியாது, எனக்கு தெரியும். திருவேங்கடமுடையான் எதுக்கு திருமலையை விட்டு இந்த தென் குழந்தைக்கு வந்து நின்று இருக்கான்? அங்கே பராங்குஷ நாயகின்னு நம்முடைய தீவிரமான காதலி ஒருத்தி பிறப்போ அவளுக்கு அனுபவத்தை தர வேணும் என்பதற்காக எனக்காகவே இந்த திவதேசத்துல வந்து சேவை சாதிக்கிறான் பெருமாள் அப்படின்னு அந்த திருவேங்கடமுடையானே இங்க வந்து சேவை சாதிக்கிறான்றத சொல்றா. திருமலை மேலே சுவாமி புஷ்கரணிக்கரையிலே நின்று சேவை சாதிக்கக்கூடிய திருவேங்கடமுடையான் பெரிய மாட மாளிகைகளை உடைய மதில் சுவரிலே கருட கொடிகள் பதிக்கப்பெற்ற தெற்கு திசைக்கு அலங்காரமாக இருக்கக்கூடிய திருக்குழந்தைன்னு சொல்லக்கூடிய திவதேசத்திலே மேற்கு திசையிலே நின்ற திருக்கோலத்திலே மாயக்கூத்தன்னு சொல்கிற பெயரோட கருடனோடும் சுதர்சனனோடும் சேவை சாதிக்கிறானே. அப்படின்னா என்ன அர்த்தம்?
இதே மாதிரி பெரிய வனத்திலே நிறைய தீர்த்தங்களாலே சூழப்பட்டு, இது தென் குழந்தை, அது வட வேங்கடம். இது தெற்கு திசைக்கு திலகமான குழந்தைன்னு சொல்லக்கூடிய திவதேசம். அது வடக்கு திசைக்கு திலகமாக இருக்கக்கூடிய திருவேங்கடமலைன்னு சொல்லக்கூடியதான திவதேசம். இங்கே மேற்கு புறத்திலே பெருமாள் சேவை சாதிக்கிறான், அங்கே கிழக்கு புறத்திலே பெருமாள் சேவை சாதிக்கிறான். திருவேங்கடமுடையான் கிழக்கு பார்த்தாப்புல சேவை சாதிப்பார். அங்கேயும் நின்ற திருக்கோலம், இங்கேயும் நின்ற திருக்கோலம். அங்கே வேங்கடத்து ஆடு கூத்தன், இங்கே மாயக்கூத்தன். அங்கே ஆடல் பறவைன்னு சொல்லக்கூடிய கருடனாலே ஸ்ரீவைகுண்டத்திலே இருந்து கொண்டாந்து பிரதிஷ்ட பண்ணப்பட்ட மலை மேல நின்று சேவை சாதிக்கிற கருடாச்சல நிவாசனான பெருமாள். இங்கே அந்த கருடனை கொடியா புடிச்சுட்டு இருக்கிற பெருமாள். அங்கே சுதர்சனாலே சக்கர தீர்த்தத்தினாலே திருவபிஷேகம் பண்ணப்பட்டு சேவிக்கப்படுகிற பெருமாள். இங்கே அந்த சுதர்சனனை வலது கையிலே ஏந்தி கொண்டு அஸ்மசாரன் முதலான துஷ்டாலை எல்லாம் சம்ஹாரம் பண்ணின பெருமாள். இந்த பெருமாளை சொல்றச்ச கருடனையும் சுதர்சனனையும் உடைய பெருமாள்னு சொல்றாளே. ஆனா இந்த பெருமாளுக்கு அனந்தன் உண்டு, விஸ்வக்சேனர் உண்டு. சுதர்சனன் மட்டுமல்லாமல் பாஞ்சஜன்யம் முதலான மத்த 4 ஆயுதங்கள் உண்டு. ஆனா ஏன் இவா 2 பேரை மட்டும் சொல்றா அப்படின்னா, இந்த பெருமாள் கருட வாகனத்து மேல ஏறி சுதர்சன சக்கரத்தை கையில ஏந்திண்டு இமயமலைக்கு போய் அஸ்மசாரனாலே சிறை வைக்கப்பட்ட 999 பெண்களையும் அவர்களிடத்திலிருந்து காப்பாற்றி விடுவித்து மாயக்கூத்து ஆடி அந்த அஸ்மசாரனை அவன் கையில இருக்கக்கூடிய ஆழின்னு சொல்லக்கூடிய சுதர்சனத்தினாலே சம்ஹாரம் பண்ணின பெருமாள். இப்படி அவனை சம்ஹாரம் பண்ணி பக்தால ரட்சிக்கிறதுக்காக கருடன் மேலே புறப்பட்டான். சுதர்சனாலே சம்ஹரித்தான். அவனை சம்ஹாரம் பண்ணுட்டான் அப்படின்ற சந்தோஷம் தெரிய வெற்றியோடு கூட கருட கொடியை பிடித்துக் கொண்டு ஆனந்த கூத்தாடினான் பெருமாள். இத சொல்றதுக்காக ஆடல் பறவை, ஆடுகிற பறவை, பெருமாளுடைய வாகனமாகி பக்தர்களை எல்லாம் காப்பாற்றினோமே என்கிற சந்தோஷத்திலே ஆடக்கூடிய பறவை கருடன் இருக்கானே, அவன் சின்னம் பொறிக்கப்பட்ட கொடியை கையிலே ஏந்தி கொண்டு, இந்த கருடன் என் வாகனமா இருக்கிற வரைக்கும் எனக்கு ஒரு குறை இல்லை, அத்தனை வேகமா போய் என்னுடைய பக்தால நான் காப்பாத்துவேன்னு சொல்லி பெருமாளும் ஆனந்த கூத்தாடுகிறானாம். இப்படி பகவான் சந்தோஷமா கூத்தாட, அதை பார்த்து கருடன் கூத்தாட, அதை பார்த்து எல்லோரும் சந்தோஷமாக இருக்க திவதேசமே ஒரே ஆனந்த கூத்திலே மிதக்கிறது. அந்த எம்பெருமானை ஆதரித்தே அவனை ஆசைப்பட்டுண்டே கூட சென்றேன். என் மனசு திருவேங்கடமுடியான விட்டுடுத்து. இப்போ திருக்குழந்தை பெருமாள் பின்னாடி போயிடுச்சு. எதுக்குன்னா, அவ்வளவு தூரத்துல இருக்கிற பெருமாள் அதெல்லாம் கடந்து எனக்காக தானே இங்க வந்திருக்கான். அப்போ எனக்காக என்ன தேடிண்டு வந்த பெருமாள் இடத்துல தானே நான் ஆசையோட இருக்கணும். அதனால திருக்குழந்தை திருவேங்கடமுடியான இடத்துல நான் ஆசையா அவனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு என் காலமெல்லாம் கழிச்சுட்டு இருந்தேன். அதனால எனக்கு என்ன கிடைச்சது தெரியுமா? பெருமாள் கிடைக்கல, இன்னும் பெருமாள் வரல, என்ன சேர்த்து கட்டிக்கல, கல்யாணம் பண்ணிக்கல, கை பிடிக்கல பெருமாள். எனக்கு கிடைச்சதை விட இழந்தது அதிகம். நீங்க சொன்னது மாதிரி என்ன இழந்தேன்னு சொல்றேன். கோள்வளை நெஞ்சம் தொடக்கமெல்லாம் பாடற்றொழிய இழந்தேன். நான் கையில போட்டு இருந்த வளைகள்லாம் எத்தனை அழகா இருக்கும் தெரியுமா? எங்க அம்மா எனக்கு வயசாயிடுத்து, இனிமேல் எனக்கு எதுக்கு ஆபரணம், அதனால என்னுடைய ஆபரணத்தை எல்லாம் உருக்கி வயசு பொண்ணு உனக்கு நன்னா அலங்காரம் பண்ணி விடுறேன்னு சொல்லி அவ காதுல மூக்குல போட்டு இருக்கிற வஸ்துக்களை எல்லாம் கூட உருக்கி எனக்கு அழகான வளையலை மாட்டி விட்டா கையில. எனக்குன்னே அளவெடுத்து பண்ணின வளைகள் என்ன ரொம்ப அழகா அலங்கரிச்சது. அந்த வலையோடு கூட என்ன பார்த்த போது கண்ணன் அப்படியே ஆசையா என்ன சேர்த்து கட்டின்டான். அத்தனை அழகா இருந்தேன் நான். அந்த வளையல்கள்லாம் என்ன விட்டு போயிடுத்து. எப்படி போச்சு? பெருமாள் வந்து வளையல வாங்கி போய் அடக்க வச்சுட்டாரன்னா? அப்படி இல்ல, இந்த பொண்ணு சந்தோஷத்துல நன்னா பருத்து அழகா இருந்தா, அப்ப இவளுக்குன்னு அளவெடுத்து பண்ணின வளையல்கள் இப்ப பெருமாள் இவளை விட்டுட்டு போயிட்டான். தன் அனுபவத்தை தரல. பிரிவிலே காதல் ஜாஸ்தியானா பக்தியினாலே பாசுரங்கள் வரும்னு பெருமாள் கொஞ்ச நாள் இவளை விட்டுட்டு போயிட்டான். அந்த விஸ்லேஷம் பிரிவை பொறுக்க முடியாமல் இவள் சாப்பிடாம, தீர்த்தம் சாப்பிடாம உடம்பெல்லாம் இழைச்சு போய் அப்படி ஒல்லியாயிட்டா. இவ கையில கரெக்டா இவளுக்குன்னு அளவெடுத்து பண்ணப்பட்ட வலைகள்லாம் தானே நழுவி உழுந்துடுத்தான். இவ வளையலை கழட்டி வைக்கல, யாரும் கழட்டிட்டு எல்லாம் போல. இவள் வளையல்கள் தானே நழுவி கீழே விழும்படியா உடம்பு இழைச்சு போயிடுத்து. அதனால அந்த வளையல் அப்படி சக்கரமாட்டம் உருண்டு எங்கேயோ போச்சு, யாரோ எடுத்துன்னு போனா. அதனால எனக்குன்னு அளவெடுத்து பண்ணின அழகான வலைகளை இழந்து விட்டேன். கோல் வலை, அழகான வளையல்கள் இழந்துட்டேன். நெஞ்சம், முக்கியமா என் மனசு போயிடுத்தே. திருவேங்கடமுடையான் அப்படின்னு திருமலை மேல ரொம்ப அழகா ஒருத்தன் இருப்பான். அவன் கண்ணை பார்த்தா அப்படியே மயக்கறாப்புல இருப்பான். அவன் சங்க சக்கரங்களை தூக்கி பிடிச்சுட்டு இருக்கிறது அப்படியே வந்து நம்ம ஆக்கிரமிக்கிற மாதிரியான ஒரு கோலமா இருக்கும். அந்த மலையிலே அருவிகளுக்கு நடுவே அவன் அத்தனை திருவாபரணங்களையும் சாத்திண்டு அத்தனை பேரழகனா இருக்கானே, அதை பார்த்தா நாம் அப்படியே பிளாட் ஆயிடுவோம். அவன் கிட்டக்க போய்
உன் மேல பராங்குஷ நாயகின்னு ஒரு பொண்ணு பைத்தியமா இருக்கா, இப்பவே உன்னை அழிச்சுண்டு வர சொன்னா வந்து அவளை காப்பாத்துன்னு சொல்லி அழிச்சுண்டு வாப்போ அப்படின்னு தன்னுடைய மனசை தூது அனுப்பினான். இந்த போன மனசு என்ன பண்ணிட்டு, இவன் என்ன சொல்லிருக்கணும், திருமலைக்கு போ, அங்க திருவேங்கடமுடியான்னு ஒருத்தர் இருப்பான், அவனை எல்லாரும் சேவிப்பா, அவரிடத்துல போய் பராங்குஷ நாயகி உன்னை இப்பவே வர சொன்னான்னு சொல்லிட்டு வந்துவிடுன்னு சொல்லியிருந்தா ஒரு வேலை சொல்லியிருக்குமோ என்னவோ. அவன் அழகை இத்தனை வர்ணிச்சால் ஒன்னும், அப்ப இந்த மனசு நினைச்சுட்டு போச்சான், ஓஹோ இத்தனை அழகா இருக்கிறபடினாலதான் இவ அவனே நினைச்சுட்டு இருக்காளோ. ஆனா இவன் நினைச்சா அங்க போறதுக்கு ரொம்ப நாள் ஆகும், நடந்து போனோம், நான் ஒரு க்ஷணத்துல போயிடுவேனேன்னு ஒரு க்ஷணத்துல போச்சு அந்த மனசு. இவ எப்படி வர்ணிச்சாலும் அந்தபடி பெருமாளை ரசிச்சுது. இப்போ பராங்குஷ நாயகியை விட பராங்குஷ நாயகியினுடைய மனசுக்கு நெஞ்சுக்கு திருவேங்கடமுடையான் மேல காதல் ஜாஸ்தி ஆயிடுத்து. இது நினைச்சது, நாம ஏன் பராங்குஷ நாயகியினுடைய காதலை தெரிவிக்கணும், நாம திருவேங்கடமுடையான காதலிச்சு அவனோட கூட இங்கே இருந்துடலாமேன்னு அங்கே இருந்து கொடுத்தது. காரார் கடல் வண்ணன் பின் போன நெஞ்சமும் வாராதே என்னை மறந்ததுதான். பெருமாளிடத்துல ஒரு தகவல் சொல்லுன்னு என் மனசை தூது அனுப்பினா, அவன் அழக பார்த்து வாய பொழந்துண்டு நின்ன மனசு அவன் பின்னாலேயே போயிடுத்தோ, என்ன மறந்துடுத்தோ. எனக்கு இப்ப மனசே என்னோட இல்ல, ஆகையினாலே அழகான வளையல்களை இழந்தேன், தூது அனுப்பின என்னுடைய நெஞ்சை இழந்தேன், என் மனசு என்னண்ட இல்லை இப்போ. கோள்வலை அழகான வளையல் நெஞ்சம், என் மனசு தொடக்கமெல்லாம் இது முதலான எல்லாத்தையும் பாடு அற்று ஒழிய என் பக்கள் இல்லாமல் அடியோடு என்னை விட்டு விலகி போய்விட்டன. பாடற்றொழிய என் பக்கத்திலே இல்லாமல் இழந்து இதெல்லாம் இழந்துட்டு, வைகள் எல்லா நாளும், வைகள் அப்படின்னா தினந்தோறும், பல்வலையார் முன் பல வளையல்களை அணிந்து கொண்டு அழகாக இருக்கக்கூடிய உங்கள் முன்னாலே பரிசழிந்தேன், என்னுடைய சுபாவம் அழிய பெற்றேன். எனக்குன்னு இருந்த ஒரு தனித்தன்மை, எனக்குன்னு இருந்த ஒரு டிக்னிட்டி, எனக்குன்னு இருந்த ஒரு அழகு போயிடுத்து. இனி என் கொடுக்கேன், இனிமேல் என்னால் இழக்கக்கூடியது ஒண்ணுமில்லை. எல்லாத்தையும் இழந்தேன்னு சொல்றீங்களே, வாஸ்தவம். கையில வளையல் கூட இல்லாம இருக்கேன், ஆனா நீங்க நிறைய வளையல் எல்லாம் போட்டு ரொம்ப அழகா இருக்கீங்க. உங்களாண்ட இருக்கிற அழகு என்னண்ட இல்ல, என் அழகெல்லாம் போயிடுத்து, என் இளமை எல்லாம் போயிடுத்து, நான் கருத்து போயிட்டேன், என் உடம்புல சக்தி எல்லாம் போயிடுத்து. வளையலை இழந்துட்டேன், அழகை இழந்துட்டேன், இளமையை இழந்துட்டேன், மனசு இழந்துட்டேன், இனிமேல் நான் இழக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்ல. இதெல்லாம் இழந்துட்டு எப்படி நிக்கிறேன் தெரியுமா, அழகோட மனசோட நிறைய அழகான வளையல்களோட அப்படி ஜம்முன்னு தெரியக்கூடிய அழகிகளான உங்கள் முன்னாலே இப்படி எல்லாத்தையும் இழந்துட்டு ஒண்ணுமில்லாம நிக்கிறேன். இனி நான் இழப்பதற்கு ஒன்றுமில்லை. இத்தனை இழந்தேனே எதுக்காக, பெருமாளுக்காக. எல்லாத்தையும் இழந்துட்டேன், இனிமேல் இழக்கிறதுக்கு ஒண்ணும் இல்ல. இப்ப என்ன மாத்திக்க ஒன்னா மாத்திப்பேனா, அதனாலே எல்லாத்தையும் இழந்ததே பெருமாளுக்காகத்தான். அதனால இத்தனை நாள் காத்துட்டு இருந்த நாமோ இன்னும் கொஞ்ச நாள் காத்துட்டு இருந்தா பெருமாள் நிச்சயம் வருவான்னு நான் இப்படிதான் அவனுக்காக காத்துட்டு இருப்பேன். எனக்கு உபதேசம் பண்ற முயற்சியை கை விட்டுட்டு உங்க வேலையை பாருங்கன்னு சொல்றான். காடும் மலைகளுமான வேங்கடத்தை விட்டு அப்படி போனாலே ஏசி போட்டது போல குளிரக்கூடிய சில்லுன்னு இருக்கிற திருவேங்கட மலை, அதை சுத்தி இருக்கக்கூடிய அழகான காடுகள், இதுகளாலே குளிர்ச்சியாக இருக்கக்கூடிய அழகான மனசுக்கு நிம்மதியான திருவேங்கட மலையை விட்டு மாடங்களும் கொடிகளை உடைய மதில் சுவரும் விளங்கக்கூடிய எனக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய பெருங்குளம்னு சொல்லக்கூடிய இந்த திருக்குழந்தைன்னு சொல்லக்கூடிய திருப்பதிக்கு வந்து நின்று இருக்கிற பெருமாள் என்ன பண்றான் தெரியுமா, அடியவர்களுக்கு ஏதான கஷ்டம்னு சொன்னா சுதர்சனனையும் கருடனையும் அனுப்பி நீங்க பாத்துக்கோங்க, அடியவர்களுக்கு இம்சப்படுறவால நீங்க தண்டிச்சுக்கோங்க, சம்ஹாரம் பண்ணிக்கோங்க, அது உங்களுடைய காரியம்னு அவளை நியமிச்சுட்டு இவன் என்ன பண்றானா, நான் இங்க வந்தது என்னை தேடி வரக்கூடிய அடியவர்களுக்கு அனுகிரகம் பண்றதுக்கு, பிரதானமா என்னுடைய பராங்குஷ நாயகிக்கு காதல் அனுபவத்தை தருவதற்கு, அதனால இவனை சம்ஹாரம் பண்றேன் அவனை சம்ஹாரம் பண்றேன்னு நான் உங்களோட வரத்துக்கு தயாரா இல்ல. சுதர்சனா கருடா துஷ்டாலை எல்லாம் சம்ஹாரம் பண்ணக்கூடிய காரியத்தை நீங்க பாத்துக்கோங்க, நான் வரக்கூடிய பக்தால் அனுபவிச்சுட்டு பராங்குஷ நாயகிக்கு காதல் அனுபவத்தை தந்துட்டு இங்கே இருக்கேன் அப்படின்னுட்டு திருவேங்கடமுடையான் இவள் இருக்கக்கூடியதான ஊருக்கு மேற்கு பாகத்திலே திருக்குழந்தையிலே அதே ஆனந்த நிலைய விமானத்திலே வந்து நின்று இருக்கான். அவன் வெண்ணைய வாங்கிறதுக்காக மாயா நடனம் பண்ணி கோபியர்கள் கொடுத்த வெண்ணையை வாங்கி சாட்டானே, அந்த மாதிரி இந்த அஸ்மசாரன்னு சொல்லக்கூடிய ஆத்மாவை கொள்வதற்காக அவனுக்காக மாய நாட்டியமாடி சோரநாட்டியமாடி அவனை சம்ஹாரம் பண்ணின அந்த அழகிய கோலத்திலே இந்த ஊர்ல எழுதிருக்கான். அவன்தான் எனக்கு. அவனை சுலபமா பார்த்துடலாம், சுலபமா அவனோட சேர்ந்து அவனை அனுபவிக்கலாம் அப்படின்னு என் காலத்தை எல்லாம் கழித்தேன். அதனால என் மனசு என்னுடைய வளையல் அப்படின்னு நிறைய நான் இழந்துட்டேன். இருந்தாலும்
இன்னும் எத்தனைதான் இழப்பேன், அவன் வரமாட்டானே அப்படின்னு நீங்க கேட்டீங்களானா, இனிமேல் இழக்கிறதுக்கு என்னாண்ட ஒண்ணும் இல்லை. ஆனால் அவன் வருவான், அந்த நம்பிக்கை எனக்கு உண்டு அப்படின்னு காத்துட்டு இருக்கா. அவன் மனசுல என்ன ஓடுறதுன்னா, என்னை கொள்ளாமல் எல்லாவற்றையும் பிரித்து கொள்ளும் மாயக்கூத்தனவன் அப்படின்னு நினைக்கிறான். அதாவது பராங்குஷ நாயகியினுடைய மனசு வந்தா, ஹே மனசே, நீ என் காதலி பராங்குஷ நாயகியினுடைய மனசாச்சே, நீ என்ன தேடி வந்தது எனக்கு சந்தோஷம், அவன் ஞாபகமா நீ என்னுடைய இருன்னு சொல்லி பராங்குஷ நாயகியினுடைய மனசை வச்சுட்டான் தானே, திரும்ப அனுப்பலையாம். பராங்குஷ நாயகியினுடைய கை வளையல் அப்படியே கழண்டு ஓடி வந்ததே, அது எங்க வந்து நின்னுதுன்னா சக்கரமாட்டம் சுத்திண்டு வந்தது. அப்படியே தாமிரபரணிக்கு வடகரையில இருக்கக்கூடிய இந்த தென் குழந்தைன்னு சொல்லக்கூடிய பெருங்குழந்தை பிரதேசத்துக்கு வந்து பெருமாள் முன்னால நிக்கிறதா வலை. அந்த வலை அப்படியே கிட்ட வரச்ச பெருமாள் கையால் எடுத்து பார்த்தானாம், இந்த வலையை எங்கேயோ பார்த்திருக்கோமே, நம்முடைய காதலி பராங்குஷ நாயகி கையில போட்டு இருக்கிற வலையாச்சே இது. இதை நினைக்கிறச்ச இந்த வலை அவ கையில இருக்கிறச்ச அவ எவ்வளவு அழகா இருந்தா, அந்த கை என்ன அழகா இருந்ததுன்ற ஞாபகத்தை எல்லாம் இந்த வலையில எனக்கு தரது அப்படின்னு அந்த வலையில் எடுத்து பெருமாள் அப்படி முகர்ந்து பார்க்கிறான். பராங்குஷ நாயகியினுடைய திருமேனி வாசம் வீசுகிறது. அதுல பராங்குஷ நாயகி என்ன பண்ணுவோம், பெருமாளுடைய திருத்துழாயை கொடுத்தா அந்த திருத்துழாயை மோந்து பார்த்துட்டோ இது எந்த பெருமாள் திருமேனியில சமர்ப்பிக்கப்பட்ட திருத்துழாய்னு சொல்லிடுவோம், அத்தனை பக்தி அவளுக்கு. அதே மாதிரி இவளிடத்திலே பெருமாளுக்கு அத்தனை காதல். அந்த வலையில முகந்து பார்த்துட்டோ என் நாயகி பராங்குஷ நாயகியினுடைய திருமேனி வாசனை வீசுறதுன்னு பெருமாள் அந்த வலையிலே தானே வச்சுட்டானோ. இப்படி என் சம்பந்தப்பட்ட எல்லாத்தையும் வச்சுட்டு இருக்கான். ஆனா என்ன இன்னும் சேர்த்துக்கலையே, என் சம்பந்தப்பட்ட வஸ்துக்களை எல்லாம் கொண்டவன் என்னை இன்னும் கொள்ளவில்லையே. என்னுடைய வஸ்துக்களை எல்லாம் ஒண்ணு ஒன்னா ஆசையா வச்சுட்டு இருக்கிறவன் ஒரு நாள் நிச்சயமா என்னையும் அழிச்சுட்டு போய் தன்னோட கூட திருமணம் செய்து கொண்டு அவனுடைய அனுபவத்தை கொடுத்து அவனுடைய தர்மபத்தினிமார்களிலே ஒருத்தியாக என்னை வைத்துக் கொள்வான் அப்படின்னுட்டு என் காலமெல்லாம் அவனுக்கே கழிப்பேன்னு பராங்குஷ நாயகி ஸ்திரமா சொல்றா அவளுக்கு. இது நாயகியினுடையதான அனுபவம். இந்த ஒரு பாசுரம் தான் மங்களாதாசன பாசுரம். இப்போ பிள்ளை பெருமாள் ஐயங்காருடையதான 108 திருப்பதி அந்தாதி பாடல். தனக்குடலம் வேறான தன்மையுணரான் மணக்கவலை தீர்ந்து உய்ய மாட்டா நினைக்கில் திருக்குழந்தையார் உரைத்த சீர்கீதை பாடும் தருக்குளம் தையாமல் இருந்தால். நினைக்கில் யோசிச்சு பார்த்தா திருக்குழந்தையார் உரைத்த சீர்கீதை பாடும் தருக்கு, அதாவது திருக்குழந்தைன்னு சொல்லக்கூடிய திவதேசத்திலே எழுந்தருளி இருக்கக்கூடிய இந்த மாயக்கூத்தன் கண்ணன் இருக்கானே, மாய கண்ணன், அவன் கிருஷ்ணாவதாரத்திலே திருவாய் மலர்ந்தருளிய அவன் வாயாலே சொன்ன சீர்கீதை சிறந்த பகவத்கீதையை பாடும் தருக்கு. அந்த பகவத்கீதையை பாடுவதினாலே சேவிப்பதினாலே வரக்கூடிய மன சந்தோஷம், மன களிப்பு, உளம் தையாமல் இருந்தால், ஒருத்தன் மனசுல பதியாமல் இருந்தால். இப்போ வாயார பகவத்கீதை ஸ்லோகம் எல்லாம் நல்லா சொல்றான் சுவாமி, ஆச்சரியமான சம்ஸ்கிருதம் தெரிஞ்சவன், நல்ல ஓசை நயத்தோட அப்படி கம்பீரமா சேவிக்கிறான், பிசகில்லாம சேவிக்கிறான். ஆனா வாய் சேவிக்கிறது மனசெல்லாம் எங்கேயோ இருக்கு. இவன் சேவிக்கிற கீதை இவன் மனசுல பதியவே இல்லை, அது பலன் இல்லை. அவன் பகவத்கீதையை, இந்த திருக்குழந்தை பெருமாள் உபதேசம் பண்ணின பகவத்கீதையை ஆசையோட சேவிக்க வேணும். சேவிக்கிறச்ச அதனுடைய அர்த்தம் மனசுல பதியணும் அவனுக்கு. அப்படி பதிந்தால் அவனுக்கு ஒரு ஞானம் வரும். என்ன ஞானம் வரும் அப்படின்னா, இந்த தேகமே ஆத்மா அல்ல என்கிற தேகாத்மாபிமானம் ஒழிந்த ஞானம் வரும். சரீரம் வேறு, ஆத்மா வேறு, உடலம் வேறு, தான் வேறு அப்படின்னு நினைப்பான். தனக்கு ஆத்மாவாகிய தனக்கு உடம்பு வேறு ஆன தன்மை உணரான். பகவத்கீதை மனசுல பதிஞ்சுதானா தான் வேற ஆத்மா வேற என்ற ஞானம் வந்துடும் அவனுக்கு. பகவத்கீதை மனசுல பதியலன்னா தானும் ஒண்ணும் ஆத்மாவும் ஒண்ணும் உடம்பும் ஒண்ணும் அப்படின்னு தேகாத்மாபிமான பிரமத்தினாலே அப்படியே அஞ்ஞானத்துல இருந்துட்டு இருப்பான். அப்படி தான் வேற உடம்பு வேறன்னு தெரியாதவனுக்கு மனம் கவலை தீர்ந்து உய்யமாட்டான். அவனுக்கு சம்சாரம் அவனை விட்டு போகாது, அவனுடைய கவலைகள் அவனுக்கு போகாது, அவனுக்கு மோட்சம் இல்லை, அவன் நல்ல கதிக்கு போவதில்லை. அதனால ஒருத்தன் எல்லா பாவங்களையும் மனக்கவலையையும் வழிகளையும் துறந்து சம்சாரத்தை கடந்து வைகுண்டம் போனோம் மோட்சம் அனுபவிக்கணும் அப்படின்னா பகவத்கீதையினாலே சொல்லப்பட்டதான ஞானம். இந்த திருக்குழந்தை மாயக்கூத்தன் அன்று கிருஷ்ணாவதாரத்திலே உபதேசம் பண்ணின பகவத்கீதையினாலே சொல்லப்பட்டதான ஞானம், தேகம் வேறு ஆத்மா வேறுன்னு சொல்லக்கூடியதான ஞானம் வந்தால் ஒழிய ஒருத்தனுக்கு மோட்சம் இல்லை. மகாபாரத யுத்தத்திலே அர்ஜுனன் நான் சண்டை போட மாட்டேன்,
என்னுடைய உற்றார் உறவினரை எல்லாம் கொன்று அதனாலே வரக்கூடிய ராஜ்யம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு அவனுடைய தர்மமான யுத்தம் பண்றதுன்றத கை விட்டுட நின்றான். அப்போது பெருமாள் கண்ணன் அவனுக்கு தத்துவோபதேசம் பண்ணி, நீ யாரையும் கொல்லல, யாரையும் நீ கொல்லவும் முடியாது, நீ கொல்றதுன்னு நினைக்கிறது அவளுடைய சரீரத்தையே, ஆத்மாவை ஒரு நாளும் கொல்ல முடியாது, ஆத்மாவுக்கு அழிவு கிடையாது, அதனால முதல்ல சரீரம் வேற ஆத்மா வேறன்னு தெரிஞ்சுக்கோ அப்படின்னு, தேகமே ஆத்மா அல்ல அப்படின்னு உபதேசம் பண்ணி சரீரம் வேறு ஆத்மா வேறு என்கிற ஞானத்தை முதல்ல ஏற்படுத்தினான் அர்ஜுனனுக்கு. அந்த ஞானம் ஏற்பட்ட பிறகுதான் படிப்படியா அர்ஜுனனுக்கு ஒன்னொன்னா பெருமாள் உபதேசம் பண்ணினான். தேகாத்ம அபிமானத்தை ஒழித்து தேகாத்ம விவேகம், தேகம் வேறு ஆத்மா வேறு என்கிற தெளிந்த ஞானத்தை ஏற்படுத்தி அதன் மூலமா கர்மயோகம், புருஷோத்தம வித்யை, அவதார ரகசிய ஞானம், விஸ்வரூபம் இதெல்லாத்தையும் பெருமாள் அவனுக்கு காட்டி கொடுத்து உபதேசித்து முழு வேதாந்த சாஸ்திரத்தையும் உபதேசம் பண்ணி கடைசியில பிரபத்தியையும் உபதேசம் பண்ணினான். அகம்த்வா சர்வபாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி மாசுச்சகான்னு கடைசியில சரணாகத்தையும் உபதேசம் பண்ணினான் பெருமாள். எடுத்த உடனே பெருமாள் சரணாகத்தியை சொல்லல. சரணாகத்தை பண்ணணும்னா எதை சரணாகதி பண்ணுவான்? அவன் என்னிடத்துல அர்ப்பணம் பண்ணனா எதை அர்ப்பணம் பண்ணுவான்? அவன் உடம்பு ஆத்மாவும் ஒண்ணு நினைச்சுட்டு இருக்கான். அப்பா சரீரத்தை அர்ப்பணம் பண்ணானா ஆத்மாவை அர்ப்பணம் பண்ணதா ஆயிடுமா? அதனால அவனுக்கு படிப்படியான ஞானத்தை எல்லாம் கொடுத்து கடைசியில சரணாகதி உபதேசம் பண்ணாதான் அவன் சரணாகதி பண்ணுவான்னு பெருமாள் அவனை சாக்கா வச்சுட்டு நமக்கெல்லாம் பண்ண உபதேசம் இது. அந்த பகவத்கீதையிலே சொல்லப்பட்டதான ஞானம் சரீரம் வேறே ஆத்மா வேறேன்ற ஞானம் வரவேணும் என்னால் இந்த எம்பெருமானுடைய அனுகிரகம் வரவேணும். அந்த அனுகிரகம் வந்தாதான் மோட்சம், இல்லைன்னா மோட்சம் இல்லை அப்படின்னு ஐயங்கார் தெரிவிக்கிறார். சுவாமி, இந்த பெருமாள் திருவேங்கடமுடையான் இப்ப பகவத்கீதையை பத்தின பிரஸ்தாவம் ஏன் இங்க வருது? இந்த கஷேத்திரத்துக்கும் பகவத்கீதைக்கு என்ன சம்பந்தம்னா, ஏற்கனவே திருவேங்கடமுடையானை அனுபவிக்கிற போது பார்த்தோம். சுவாமி தேசிகன் என்ன சொன்னார்? கண்ணன் அடியனை எமக்கு காட்டும் விருப்பு. திருவேங்கடமுடையான ஏன் கண்ணன்னு சொல்றார் அப்படின்னா, அவன் கிருஷ்ணாவதாரத்திலே சொன்ன சரம ஸ்லோகார்த்தம் மாம் ஏகம் சரணம் ரஜன்னு சொல்லக்கூடிய என் ஒருவனையே சரணமாக பற்று, நான் உன்னை சம்சாரத்தை கடத்து வித்து மோட்சம் தருகிறேன்னு பெருமாள் கிருஷ்ணாவதாரத்திலே உபதேசம் பண்ணின அந்த வாக்கியத்தை, சரம ஸ்லோகத்தை இப்போ திருவேங்கடமுடையான் அபிநயம் பண்ணி காட்டி கொண்டிருக்கிறான், செய்கை பண்ணி காட்டின்னு இருக்கான். அன்னைக்கு வாயால சொன்னதை இன்னைக்கு கையால காட்டின்னு இருக்கான். என் திருவடியில சரணாகதி பண்ணு, நான் உனக்கு மோட்சம் தரேன்னு. அந்த கண்ணனே திருவேங்கடமுடையானா திருமலையில் அவதாரம் பண்ணினான். அந்த திருமலை திருவேங்கடமுடையானே இந்த தென் குழந்தையிலே வேங்கடவானனா மாயக்கூத்தனா அவதாரம் பண்ணியிருக்கான். ஆகையினாலே அவன் அன்னைக்கு கிருஷ்ணாவதாரத்திலே பண்ணின உபதேசமான சரீரம் வேறு ஆத்மா வேறு என்கிற ஞானம் கை வந்தால் ஒழிய அந்த கண்ணனான திருவேங்கடமுடையானுடைய திருவடிகள்ல இடம் கிடைக்காது, அவனுக்கு மோட்சம் கிடையாது அப்படின்ற விஷயத்தை, இத்தனை சூக்ஷ்மமான விஷயத்தை ஐயங்கார் இங்கே சாதிக்கிறார். கடைசியா தியான ஸ்லோகம். ஆனந்தாலய நாமதேய சகிதம் யஸ்மின் விமானம் மகதே தீர்த்தம் யத்ர பிருஹத்தடாகமிதி வை மாயாநடோ மாதவஹ பிரத்யக்ஷோ ஹரிதிங்முகசுரபதேர் தேவ்யா சமம் பாலயா தத்வை திவ்ய பிருஹத்தடாக நகரம் சித்தே சதா பாவயே. ஆனந்தாலய நாமதேய சகிதம் யஸ்மின் விமானம் மகதே. இங்கே இருக்கக்கூடிய விமானத்திற்கு ஆனந்த நிலைய விமானம் அப்படின்னு திருநாமம். ஆனந்த நிலையம் ஆலயம் எல்லாம் ஒண்ணுதான். ஆனந்த நிலையம் அப்படின்றதுக்கு ஆனந்த ஆலயம்னு சொல்றார். ஆனந்த நிலைய விமானம் என்கிற பெயரை உடைய இந்த விமானம் மகத்து, அதாவது இந்த பிரகிருத்தியில இருக்கக்கூடிய வஸ்துக்களினால தயாரானதல்ல. சாட்சாத் ஸ்ரீவைகுண்டத்திலிருந்து வந்த அப்ராக்கிருதமான வஸ்து, பெரிய வஸ்து, அது உத்தமமான வஸ்து. ஏன்னா நேற்று சொன்ன அடியேன் திருவேங்கடமுடையானுடைய ஆனந்த நிலைய விமானம் வைகுண்டத்திலேருந்து வந்தது. விமானம் சர்வபாபக்னம் சர்வலோகேஷு விஸ்ருதம் அப்ராக்கிருதம் அநாத்யந்தம் வைகுண்டாத்து ஆகதம் மகதே. அந்த திருமலை ஸ்தல புராணத்திலே விமானத்துக்கு சொல்லப்பட்ட மகத் என்கிற சப்தம் பெருமாளை போலே வசந்த தத்துவம். இது அப்ராக்கிருதமான தத்துவம், தமோகுணம் ரஜோகுணம் கலக்காத சுத்த சாத்வீகமான தத்துவம் இந்த ஆனந்த நிலைய விமானம். திருவேங்கடமலையில் மட்டுமல்ல, அந்த திருவேங்கடமுடையான் அதே ஆனந்த நிலைய விமானத்தோட இங்க வந்து நின்னபடியினாலே இங்க இருக்கக்கூடிய விமானமும் அப்ராக்கிருதமான மகத் விமானம். அது இப்படி அப்ராக்கிருதமான மகத் வஸ்துவாக இருக்கக்கூடிய ஆனந்த நிலையம் சொல்லக்கூடியதான விமானத்துக்கு கீழே தீர்த்தம் எத்திர பிருகத் தடாகம், பிருகத் தடாகம் பெருங்குளம் அப்படின்னு சொல்லக்கூடிய தீர்த்தத்தினுடைய கரையிலே மாயா நட்டோ மாதவகா, மாதவன்
திருமகள் கேள்வனான ஸ்ரீனிவாசனுக்கு என்ன பெயர் அப்படின்னா மாயா நடகா அப்படின்னா சோரநாட்டியன் மாயக்கூத்தன் திருநாமம். நடன் அப்படின்னா நாட்டியம் ஆடுபவன் கூத்தாடுபவன். மாயா நடன் அப்படின்னா மாயக்கூத்தன் அப்படின்னு மாதவனுக்கு பெருமாளுக்கு பேரு. பெருமாள் யாருக்கு பிரத்யட்சமா சேவை சாதித்தான் அப்படின்னா பிரத்யக்ஷோ ஹரிதிங் முகா சுரபதேர். யாருக்கு பிரத்யக்ஷம் அப்படின்னா சுரபதி, அதாவது தேவர்களுக்கு குருவான ப்ரஹஸ்பதிக்கு பிரத்யக்ஷம். எந்த திசையை பார்த்துட்டு இருக்கான் பெருமாள் அப்படின்னா ஹரிதிங் முகா, கிழக்கு நோக்கியபடி சேவை சாதிக்கலாம் பெருமாள். தாயாருக்கு என்ன திருநாமம்? தேவியா சமம் பாலையா, இவனுக்கு சமானமாக இவனுடைய மார்பிலே எழுந்தருளி சேவை சாதிக்கக்கூடிய பிராட்டிக்கு பாலையா, பாலவல்லி, குழந்தை வள்ளி, குழந்தை வள்ளி, கமலாவதியின் எல்லாம் திருநாமங்கள். தத்வை திவ்ய பிருகத் தடாக நகரம் சித்தே சதா பாவையே. இவர்களெல்லாம் எழுந்தருளி சேவை சாதிக்கக்கூடியதான உத்தமமான நகரம் எந்த நகரம் தெரியுமா? பிருகத் தடாக நகரம். அதாவது பிருகத்துன்னா பெரிய, தடாகம்னா குளம். பிருகத் தடாகம் அப்படின்னா பெருங்குளம் என்று பெயரை உடைய நகரம். சதா சித்தே பாவையே, எப்போதும் என்னுடைய சித்தத்தில் இருக்க வேண்டும், எப்போதும் என்னுடைய மனசில் இருக்க வேண்டும். என் மனசுல எப்பவும் என்ன ஓடணும் தெரியுமா? பிருகத் தடாக நகரம்னு சொல்லக்கூடிய இந்த பெருங்குளம்னு சொல்லக்கூடிய திவதேசம் திருக்குழந்தை என் மனசுல இருக்கணும். அந்த திவதேசத்திலே பெருங்குளம்னு சொல்லக்கூடிய தீர்த்தத்தினுடைய கரையிலே, அங்கே திருக்குழந்தைன்னு சொல்லக்கூடியதான திவதேசத்திலே பாலவள்ளி தாயாரோட கூட சேவை சாதிக்கக்கூடிய இந்த மாயக்கூத்தன் கிழக்கு நோக்கி நின்று கொண்டு சேவை சாதிக்கக்கூடிய பெருமாள் ஆனந்த நிலைய விமான நிழல்ல அன்று தேவகுருவான ப்ரஹஸ்பதிக்கு சேவை சாதித்தவன் எப்போதும் எனக்கு சேவை சாதிப்பவனாக எழுந்தருளி எனக்கு அனுகிரகம் பண்ண வேண்டும் அப்படின்னு இந்த தியான ஸ்லோகமானது பிரார்த்திக்கிறது. ஆனந்தாலய நாமதேய சகிதம் யஸ்மின் விமானம் மஹத் தீர்த்தம் யத்ர பிருகத் தடாகமிதி வை மாயாநடோ மாதவஹ பிரத்யக்ஷோ ஹரிதிங்முகः சுரபதேர் தேவ்யா சமம் பாலயா தத்வை திவ்ய பிருகத் தடாக நகரம் சித்தே சதா பாவயே. ஸ்ரீமதே கமலாவதி அலர்மேல் மங்காநாயிகா சமேத ஸ்ரீ சோரநாட்டிய பரபிரம்மணே நமः. ஸ்ரீநகர்யாம் மகாபுர்யாம் தாமிரபர்ண்யுத்தரே தடே திந்திரிணீ மூலதாம்னே ஸ்ரீஷடகோபாய மங்கலம். சீரார்த்தூப்புள் திருவேங்கடமுடையான் திருவடிகளே சரணம்.